கான்சிட்டி இந்த டீமே எனக்கு ரொம்ப ஒரு புது டீம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு காலேஜ் ஆனுவல் டேக்கு வந்த மாதிரி இருக்கும். பூரா பசங்களா இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு. டேரக்டர் முதற்கொண்டு எல்லாமே சின்ன சின்ன பசங்க, ஆனால் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர்ஸ். அதுதான் இங்கே முக்கியம். இங்கே டேரக்டர் பொறுத்தளவு, ஹரிஷ் பொறுத்தளவுக்கு என்ன தேவையோ, விட்டி சார் சொன்ன மாதிரி என்ன தேவையோ அதை எடிட் பார்ப்பல. எடிட்டடாக படம் இருக்கும் ஸ்பாட்லேயே. தேவையெல்லாம் ஷாட்டு எடுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம நிறைய படம் பண்ணுறதுன்னா, இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு நிறைய ஆங்கிள் எடுக்கிறாங்க ஒரே ஷாட்டை. க்ளோஸ்அப்பு, அதுவே சேஷன், அதுவே மிட் ஷாட், அதுவே ஒய்டு, அதுவே டாப், அப்படிலாம் இல்லாமல் என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்தார். யாருக்குமே ஸோ என்ன வேணுன்ட்டு தெளிவாக இருந்தாங்க. அதே மாதிரி டிஓபி, காஸ்டியூம் டிசைனர் இவா, அவங்க வந்து ஒரு பெரிய டெக்னீஷியனோட பொண்ணு. அவங்க நிறைய படங்கள் ஆல்ரெடி முன்னாடி மாவி மூவி மேக்கர்ஸ் அண்ட் கிளவுட் ஸ்டுடியோஸ் அண்ட் சில்வஸ்ட்ரி ஸ்டுடியோஸ் வழங்கும் அவங்க தயாரித்துள்ள அர்ஜுன் தாஸ் அவர்கள், அனாபின் அவர்கள், யோகி பாபு அவர்கள், வடிவகசியம் அவர்கள் நடித்திருக்கும் ஷானுடன் சாரோட மியூசிக்கில் ஹரிஷ் துரைராஜ் அவருடைய இயக்கத்தில் கான்சிட்டி ஜூன் 26 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரெய்லர் லான்ச் அண்ட் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் மறுபடியும் வருக 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 என வரவேற்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தராக காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, படத்தை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ முதலாவதா, ஒரு படத்தில் ஒரு ஆக்டர் நடிக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அவங்களோட பேருக்கு முன்னாடி அவங்க நடித்த படம் வந்து ஒரு அடைமொழியாக மாறும். அந்த பேரோட லைஃப் லாங் அவங்களோட டிராவல் வந்து இருந்திருக்கு. சிலருக்கு மட்டும் ஒரு படம் நல்லா நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு படம் நல்லா நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு படம் நல்லா நடிச்சிருப்பாங்க, எல்லா படமும் அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க தான். பட் மக்களுக்கு அது கனெக்ட் ஆகும்போது ஆப்வியஸா அவங்களே அறியாம அந்த படத்தோட பேர் அடைமொழியா வச்சு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அருவி மதன் அப்படின்னு சொல்லப்பட்டவர், அப்புறம் அயலி மதன் அப்படின்னு சொல்லப்பட்டவர், அப்புறம் பைசன் மதன் அப்படின்னு சொல்லப்பட்டவர், இதுக்கப்புறம் கான்சிட்டி மதன் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ வெல்கம் மதன் அவர்களே, ஒரு சில வார்த்தைகள். என்னோட என்ட்ரிக்கு வந்து எவ்வளோ பில்டப், பயங்கரமான பில்டப்பு. அது எல்லாமே வந்து இந்த படத்துக்கு தகும். ஏன்னா அப்படி ஒரு நல்ல படம், ஐடியாலஜிக்கலாக பயங்கர இன்டெலிஜென்ட்டாக எடுக்கப்பட்ட படம். இந்த ட்ரெய்லரே எவ்வளோ ப்ராமிசிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக படம் இதை விடவும் ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாத்துக்கும் பிடித்தமானதாக ரொம்ப நல்ல படமாக இருக்கும். சுமாரான படத்தையே பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களாக நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவீங்க. இது ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் பிரமாதமாக சேர்த்துருவீங்க நம்புகிறோம். உங்களோட ஆதரவு எப்போயும் வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். நன்றி சார். இதில் உங்களுடைய கேரக்டர் என்னன்றது இதில் தெரியல, வாய்ஸ் மட்டும்தான் வந்தது, நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்ததா, தன்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸில் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் ரொம்ப அழுத்தமான பர்ஃபார்மன்ஸை எல்லா படங்களுமே கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஆக்டர் தான் நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ நேற்று ஒரு இல்லை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வந்தது. அதுலேயுமே அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இதுலேயும் இந்த சாங்லேயும் சில இமேஜஸ் அவரோட வருது, ட்ரெய்லர்லேயும் வராரு. ஸோ ஆக்டர் லல்லு அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சில தருணங்கள் மட்டும் எப்பவுமே மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி உதவி இயக்குனராக ஹரிஷை வந்துட்டு பார்த்தேன். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து ஒரு அடுத்த வருஷம் படம் பண்ணிடலாம் அப்படின்ற கனவு தான் அவனுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 12 இயர்ஸ் வந்துட்டு போயிடுச்சு. இன்றைக்கி ஹரிஷோட டிரெக்ஷனில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்டு தாஸ் பாய் வாழ்த்துக்கள். எங்களுக்கு கைதி ரொம்ப முக்கியமான படம், ஸோ மாஸ்டர் ரொம்ப முக்கியமான படம், ஒன்றா ட்ராவல் பண்ணோம். அந்த மாதிரி கான்சிட்டி ரொம்ப பெரிய தியேட்ரிக்கல் ஓப்பனிங்காக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வடிவகரசியம் அவங்களோட வந்துட்டு ஒரு சீன் இதில் நடித்ததில் நான் ரொம்ப நல்ல பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சான்றோலன் சார், சார் எல்லாருக்கும் வந்துட்டு வாழ்த்துக்கள். நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ நல்ல என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு ஹரிஷ். சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தது. அதனால் தியேட்டருக்கு ஃபேமிலியோடு வந்து நல்லா பார்த்து சிரித்து கலகலகலன்னு இருந்துட்டு படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்டு பரத், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, பிரதர் விஜய் பிரதர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.
ஸோ பெரிய ஹிட் வந்துட்டு தாஸ்க்கு வந்துட்டு இந்த படம் பயங்கர ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கணும், பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை. அது எல்லாரும் கண்டிப்பாக வந்துட்டு தேட்டரில் வந்து ஃபேமிலியோட பாருங்கள். வாழ்த்துக்கள் பாய். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ உங்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து சக்ஸஸ் கொடுக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து அவரை பற்றி சொல்லும்போது அர்ஜுன் சொல்லி தான் நம்ம விழாக்களில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் தாஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவங்க 2 பேரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அடுத்ததா ஒரு சிட்டி அப்படின்றத பற்றி பேசும்போது அது வந்து என்ன மாதிரியான சிட்டியாக இருந்தாலும் சரி, அதோட உலகத்தை கிரியேட் பண்ணுறதுன்றது ஒரு தனி ஆர்ட்டு. ஸோ அதாவது ஆர்ட் டைரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து படத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது படம் பேரே கான் சிட்டி. இந்த கான் சிட்டியோடைய உலகத்தை ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் ராஜ்குமார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டில் வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் செட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா நம்பர் ஆஃப் செட்ஸ் ரொம்ப அதிகம் அண்ட் நிறைய 24 கால் செட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் அடுத்தபடி டெக்னீஷியன்ஸ் பார்த்தா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபாக்ஸி, நவா எல்லாம் நிறையா படம் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷாண்டர் சார் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பண்ணியிருக்கோம். தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் இவ்வளோ பேசின ஃபங்க்ஷன் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் எங்கேயுமே வந்து நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக பேச மாட்டீங்க. ஸோ வாழ்த்துக்கள் ப்ரோ அதுக்கு. ஸோ அடுத்தடுத்த மேடைகள் நிறைய பேசுங்க. ஸோ இந்த காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியும், போஸ்டர்லேயும் சரி ட்ரெய்லர்லேயும் வந்து வெவ்வேறு விதமான காஸ்டியூம்ஸ்லாம் அவங்க வந்து கலக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கு காரணமாக இருந்த காஸ்டியூம் டிசைனர் நவா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். ஹைட்டாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஹரிஷ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களை இங்கே பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளோட ட்ராவல் ரொம்ப வருஷம். அண்ட் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் அருண் அண்ணா, விஜய், இபி பாரத் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அர்ஜுன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். glad to be working with you again. Thanks for being so cooperative. Anna, you too. And இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணது வடிமாவோட ஒர்க் பண்ணது தான். ரொம்ப நன்றிம்மா. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட் பெரிய எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய காஸ்டியூம்ஸ், நிறைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த என்டையர் காஸ்டியூம் க்ரூ வந்து என்னோடய ஃபேமிலி மாதிரி. எல்லாரோடையும் நிறைய வாட்டி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த செட்டுக்கு வரலாம் ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுவேன். விடிவி சார் எல்லாருமே, அருள் சார் எல்லாரோடய ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அண்ட் மியூசிக் ஷான் சார் பற்றி சொல்லவே முடியாது. நீங்கள் எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபாக்ஸி, ராஜ், அருள், சந்தோஷ் அண்ணா, ஸ்டன் டைரக்டர் சந்தோஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எங்களை வந்து பார்த்து பிளெஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டீம், மை அசிஸ்டன்ட்ஸ். எப்பவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான்சி, ரூபன், பிரியா அண்ட் ஷோப்னா, மை காஸ்டியூமர் பிரசாந்த் அண்ணா அண்ட் காஸ்டியூமேடி உபாஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபிலிமோகிராஃபி இன்னும் அதிகமாயிட்டே போகணும் நவார்களே. வாழ்த்துக்கள் அதுக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து படத்துக்கான பாடல்கள்லாம் வரும்போது ஒரு பாட்டு வந்து கொரியன் ஃபேமிலின்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு பேர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அதில் இவங்கெல்லாம் இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு புதுசாக பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்ற ஆர்வமும் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த படத்துடைய டான்ஸ் கொரியோகிராஃபர் மிஸ்டர் சந்தோஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கொரியன் ஃபேமிலி சாங் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல் ஆர்டிஸ்ட் ஆட வச்சோம். ஸோ அதுக்கு மெயினாக ஹரிஷ் ப்ரோ தான் அந்த ஸோ இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஆட வச்சது. டோட்டலாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 25 ஆர்டிஸ்ட் நாங்கள் ஆட வச்சுருந்தோம் அந்த ஒரு சாங்கில். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஹரிஷ் ப்ரோ பொறுத்த வரைக்குமே அவரை பார்த்தா ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ நாம் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட சரியான ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவான சரியான ஒரு நல்ல எனர்ஜியான பர்சன். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருந்தார். மற்றபடி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அர்ஜுன் தாஸ் ப்ரோலாம் ரொம்ப ஷூட்டிங் டாக்கிங்லாம் போயிட்டுருக்கும், நடுவில் கேப்பில் வந்து ரிஹர்சல் பண்ணுவார்.
ரொம்ப பயங்கரமாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஃபாக்ஸி ப்ரோ, ஸோ அவங்களும் சரி, டைரக்ஷன் டீம், கேமராமேன் டீம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ வடிவக்கரசி அம்மா கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்கிறதுனா, சாங்கில் சின்ன ஒரு லிப்ஸிங்க்கு ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அவங்க அந்த கியூவோட ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சது. அனவின் மேம் சூப்பர். கான்சிட்டி இந்த கிம்சிங் சாங்கில் வந்து உங்களுடைய 100% கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஷான் சார் எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆல்பமாகவே எல்லாமே ஒன்றுமே நிறைய ஒரு வேரியேஷன் இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு பிளேயர்ஸ் எல்லாம் பேசுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் நீங்கள் தலையை ஆட்டி கேப் வேறு போட்டதுனால அப்படி தான் இருந்துச்சு, ஒரு கிரிக்கெட் பிளேயர் பேசுகிற மாதிரி. ஸோ அடுத்தது அந்த ட்ரைலர் வந்து இவ்வளோ பர்ஃபார்மன்ஸாக நம்ம வந்து பயங்கரமாக என்டர்டெயின் ஆயிருந்தாலும் அதை வந்து சூப்பராக கட் பண்ணியிருக்கக்கூடிய எடிட்டர். ஸோ படத்தையும் அதை விட இன்னும் பயங்கரமாக கட் பண்ணியிருப்பான்ற எதிர்பார்ப்போட நாங்கள் படத்தை பார்க்க போகிறோம். எடிட்டர் அருள் மோசஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவரோட எடிட்டில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் இதுதான் இல்லையா? வாழ்த்துக்கள் ப்ரோ. வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கான்சிட்டி எல்லா லைஃப்லேயும் முக்கியமாக கனெக்டாக ஒரு சோஷியல் மெசேஜ் பேசுது, அது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு முக்கியமாக கிடைச்சது காரணம் வந்து விஜய் ப்ரோ. அவர் மூலமாக தான் இந்த படத்துக்கு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் என்னோட முக்கியமான மென்டர் செல்வானாவை இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது முக்கியமான காரணம் ஆக்சுவலாக அவர் தான். அதனால் படம் எல்லாம் தேட்டரில் பாருங்கள், எல்லாம் பார்த்து உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களுடைய டெபியூ ஃபிலிம் இது ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் நிறைய படங்கள் ஆட் ஆகணும். ஸோ அடுத்ததான் இவர் ஈவெண்ட்டுக்கு வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டிஓபி ஃபாக்ஸி அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஆனால் அப்படியான பேர் வந்து அதில் இருக்காது ப்ரோ. இருங்க, அப்படியான பேர் வந்து போஸ்டரில் இருக்காது. அரவிந்த் விஸ்வநாதன் அப்படின்ற பேரில் தான் இருக்கும். ஆனால் அப்படி யாருமே அவர் கூப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. ஃபாக்ஸின்ற பேரில் தான் கூப்பிடுவாங்க. இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஹீரோ ஆயிருப்போலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு பாலிவுட் ஹீரோ மாதிரியான ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. இதெல்லாம் பேசுறதுக்கான டைம் வேற இடங்களில் கிடைக்கல, அதான் இங்கே பேசுகிறேன். ஸோ தமிழில் இதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் ஒன்ஸ் மோர் ரிலீஸ் ஆக போது, கான்சிட்டி இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போது. அதுக்கப்புறம் தெலுங்குல 2 படம் அப்படின்னு சொல்லி தமிழ் தெலுங்கு, அதாவது சென்னை ஹைதராபாத்ல மாறி மாறி பறந்துகிட்டு இருக்கக்கூடிய ஃபாக்ஸி அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய். இங்கே வந்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கீழே இருக்கிறதுக்கும் பேசிடலான்னு நினச்சேன். ஸோ யா, இந்த படம் இந்த படம் ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல். ஹரிஷ் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நம்மளை மாதிரி ரொம்ப ஒரு மிடில் கிளாஸாக இருந்து ஒரு ஏடியாக வந்து ஈபியாலாம் பார்த்துருக்கேன் ஹரிஷ் அண்ணாவை. திடீர்னு ஒரு நாள் ஒரு ப்ரொடியூசராக டைரக்டராக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பர்சனலாக. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பர்சனல் ஃபார் மீ. அண்ட் டீம் பற்றி சொல்லணும்னா, எனக்கு இந்த மாதிரி அமேசிங் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ப்ரிவிலேஜ் கிடச்சது. வடிவக்கரசி அம்மா, யோகி பாபு அண்ணா, அர்ஜுன் தாஸ் அண்ட் ஆனபன், அமேசிங் ஆக்டர்ஸ், அண்ட் அகிலன். ஸோ அண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு சார். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த இது பார்த்தேன். அந்த ரேப்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க சார். உங்களோட எசன்ஸ் ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆகிறது நான் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது சார். எப்போவுமே உங்கள் ஃபேன் தான், பட் இது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அதர் ஆக்டர்ஸ் லைக் விடிவி சார் அண்ட் அருள் சார், அண்ணாச்சி அண்ட் எவ்ரி ஒன், அமேசிங் ஒர்க். அண்ட் லிரிசிஸ்ட் மோகன் அண்ணா, எப்போவுமே ஒரே ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் மை டெக்னீஷியன்ஸ் நண்பர் ராஜ்கமல், நவா, அருள் அண்ட் சந்தோஷ் மாஸ்டர், எல்லாரும் ஃபேமிலி மாதிரி எல்லாரும் பேக்கேஜாக ஒரே படத்தில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யா, அண்ட் ஏடிஸ் அண்ட் என்னோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எங்கள் எல்லாரையும் விட ஏடிஸ் அண்ட் ஏசிஸ் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டே அண்ட் நைட் 24 hours டெட்டி கால் ஷீட்ஸ்லாம் பண்ணி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ சீக்கிரம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. ஸோ இப்போ ஒரு ஹீரோக்கு, ஒரு ஹீரோயினுக்கு, இல்லை ஒரு டேரக்டருக்கு ஃபேன் பேஜஸ் ஆரம்பித்து நம்ம பார்த்துருப்போம் இன்ஸ்டாகிராமில். ஒரு லிரிக் ரைட்டருக்கு ஃபேன் பேஜஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து இவருக்கு தான் சமீபமா அப்படின்றது வந்து நல்லா ஷியராக சொல்ல முடியும். மோகன்ராஜன் அண்ணன் ஏகப்பட்ட படங்களில், ஏகப்பட்ட பாடல் வரிகளில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துருக்கிற ஓவர் த இயர்ஸ். ஸோ தொடர்ந்து அந்த ஹிட் காம்பினேஷன் தான் ஒவ்வொரு மேடையிலையும் நான் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவங்க 2 பேரும் சேரும்போது ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது. இப்போ 100 சாமி படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு அந்த பாடல்களை கொடுத்துட்டு இப்போ கான்சிட்டிக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு படம் வருது, அதுலேயும் இவங்க 2 பேரும் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மோகன் அண்ணன் வாங்க.
அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதோட வெற்றிக்காக நான் காத்திருக்கேன். அதுக்கு காரணம் தம்பி ஹரிஸ்காக, டைரக்டர். என்னோடய முதல் படித்ததுலேருந்து நான் அந்த கதையோடு நான் ட்ராவல் ஆகியிருக்கேன். ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்து இதில் யாரெல்லாம் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு ட்ரீமோடு பேசிக்கிட்டு இருந்த நாட்கள் நினைவில் வருது. அர்ஜுன் சார், நீங்கள் முதல் சொன்ன ஓகே தான் சார் இந்த படம் இங்கே நிற்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹரிஸ்காருக்காக, ஹரிஸ் சார்பாக நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவன் கதை சொல்லிட்டு அவன் சொன்ன முதல் ஆப்ஷனும் மாற்றாத ஆப்ஷனும் நீங்கள் மட்டும்தான். அவ்வளோ அவன் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தது உங்கள் கேரக்டரில். ரொம்ப ரொம்ப உங்களோட ட்ராவல் ஆனது ரொம்ப ஹாப்பி சார். இந்த படம் உண்மையாலுமே உங்களுக்கு ஹீரோவாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும் சார். நான் 4-5 முறை பார்த்துட்டேன். எத்தனை முறை பார்க்கும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்த படம் இது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். யோகி பாபா அண்ணா ஓகே சரி. ஐயோ ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோயின் ஹானாபென் மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க மேம். உங்களுடைய இங்கே கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். உங்களுடைய நெக்ஸ்ட் படத்துல நான் எழுதுறேன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளையிலையும். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறதில்ல. ஷான் ரோடன் ஐயா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவரோட சேர்ந்ததுலேருந்து தான் என் பேர் ஒரு லிரிசிஸ்டாக பெருசாக கவனிக்கப்படுதுன்னு நான் நம்புகிறேன். எங்கள் காம்போ பண்ண எல்லா படங்களும் மேக்ஸிமம் ஹிட் ஆகிருக்கு. இந்த வருஷம் வித் லவ் ஓடிடியில் ஹிட் ஆன 29. இப்போ நான் கான்சீட்டில் நிற்கிறோம். கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டோம். ஆனால் எங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் பண்ணுற ஒரு கமர்ஷியல் அட்டம்ப்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் 7 பாடல் இருக்குது. அது அங்கங்கே வந்துட்டு போகும். ஆனால் ஆல்பமாக கேட்டு பாருங்கள். ஒரு ரெண்டு ஒரு எம்எஸ்வி காலத்து ஒரு பழைய தத்துவ பாடல்களாக பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி ஹரிஸ்க்கு தான் சொல்லணும். அவன் கொடுத்த ஐடியா தான் அது. அவன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டான ஆள். அவனோட ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து நான் தொடர்ந்து அவனோட பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக பயணிப்பேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக வடிவுக்கரசி மேம், யோகி பாபா அவங்களுடைய காம்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் கொண்டாடுவீங்க நம்பிக்கை. அம்மா நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் இந்த படத்தில். ஏற்கனவே ஃபேன் தான். இந்த படத்தில் நான் யார் நம்ம மேமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டோம். நாங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா. எங்களுடைய டெக்னீஷியன் டீம் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நானும் சொல்ல வேணாம். ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் வெற்றியாகி ஹரிஸ் கண்ணில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன். ஒரு தம்பி ஜெயிக்கிறத ஒரு அண்ணன் பார்க்குற மாதிரி. கண்டிப்பாக ஜெயிப்பா ஹரிஸ். இதில் அருள் சார் செம்மையாக பண்ணியிருக்கீங்கன்னா, இம்மா நினைச்சேன்னா நீங்கள் வர சீன் எல்லாமே சூப்பர். மாஸ்டர் எல்லாம் சூப்பர். சதா பிரிச்சுட்ட. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சில்வர் ட்ரீ விஜய் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒகேஷன். முதல்ல கான்சிட்டியை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹரிஷை பற்றி நான் பேசிடுறேன். ஒரு ஹரிஷ் அஸ் அ பர்சன் கண்டிப்பாக நான் பேசி ஆகணும். பொதுவாக நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. பொதுவாகவே இந்த ரிலீஸு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கே டென்ஷன் இருக்காது. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% டென்ஷன் படுவேன்னு தெரியும். என்ன சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே, இந்த விஜய்க்கு, மோகன்ராஜன் ஐயா எல்லாருக்கும் தெரியும். ஹரிஷ் கான்சிட்டியை சொன்ன போது எல்லாருக்கும் இருந்த இப்போ பேசின நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணிட முடியுமா, பாசிபிள் தானா அப்படின்ற யூஸ்வலாக கரெக்டாக விட்டுருக்கு. ஏன்னா நமக்கு ஸ்டேக்ஸ் இருக்கு. இந்த படம் நடப்போம், இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணோம். மீட் பண்ண போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இதை தான் சொல்லுவேன், இதை தான் எடுப்பேன்னு சொல்லி நான் கடைசியாக படம் பார்த்த போது எக்ஸாக்டாக அவர் ஸ்க்ரீன் பிளேல என்ன சொன்னாரோ ஒரு இன்ச்சு, ஒரு சென்டிமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு எடிட்டாக நான் பார்த்தேன் படத்தை. ஸோ அதுக்கு முதல்ல நான் ஹரிஷை பாராட்டணும். ஏன்னா ஹரிஷ் தான் இந்த கப்பலோட கேப்டன். இந்த விஷனோடைய ஒரு முதல் படியை எடுத்து வச்சது தைரியமா. ஸோ நான் டைரக்டராகவே இன்னும் சொல்லலை, ஒரு பர்சனாக சொல்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதாவது ஆர்ட் மாதிரி கிராஃப்டியான படங்கள் எடுக்கணும், ஏன் நிறைய பேர் அந்த மாதிரி படங்கள் தயாரிக்கிறது இல்லை, ஆர் ஏன் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ நான்
ஒரு படம் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன், இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா இதில் நானே என் பணத்தை போடுவேனா அப்படின்ற கேள்வியை வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ்ட் வேணால் கேளுங்க, எத்தனை பேர்கிட்ட இருந்து பதில் வரும்னு உங்களால் கண்டிப்பாக அந்த ரூமை ரீட் பண்ண முடியும். ஏன்னா அதோட ஈஸி கிடையாது. ஒரு பெரிய கனவு இருக்கலாம், அந்த கனவுக்கு ரெக்க இருக்கலாம், நம்ம பறக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் செலவாகும். ஒரு பிளேன் நல்லா அழகாக பறக்குது, கீழே வந்து பார்த்து ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கு, அதுக்கு அந்த ஏவியேஷன் ஃபியூல் போட்டால் தான் அந்த பிளேன் பறக்க முடியும். தன்னோட கனவுக்கு தானே கையெழுத்து போட்ட ஒரு ஆளை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிறேன் ஹரிஷை. தன்னோட ஆர்ட்டை நம்பி இப்படி ஒரு லீப்பை எடுத்து இப்படி ஒரு மேட் லீப் எடுக்கிறது வந்து ஐ ஃபைண்ட் இட் இன்ஸ்பைரிங். நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்டெல்லாம் தாண்டி ஹரிஷ் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அவர்கிட்ட பேசும்போது. ஆனால் நிறைய கொடுத்துறாதீங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் செலவாகும். அதனால ரொம்ப இன்டெலிஜென்ட் கை. அதனால ஹரிஷ்க்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஹரிஷ்க்கு தான் இதுலேயே ரொம்ப ஃபைத் தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹரிஷ் கூட இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தோட இன்செப்ஷன்லேருந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் கொஞ்சம் எமோஷனல் ஆனேன். ஹரிஷை பார்த்துட்டு நான் சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ வாழ்த்துக்கள் ஹரிஷ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்திருக்காதுன்றது நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த படத்துடைய லீட் கேரக்டருக்கு, இந்த படத்துடைய ப்ராட்டகனிஸ்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வெயிட் தேவைப்பட்டது. அந்த வெயிட் வந்து அவர்கிட்ட நேச்சுரலாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அர்ஜுன் ரீசெண்டாக இப்போ நிறைய படம் பண்ணுறேன், அவருக்கு இன்னொரு 4 படம் இருக்குது. ஸோ அவரோட பேசும்போது நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் ப்ரிப்பரேஷனோட வராங்க. சில பேர் வந்து கிராஃப்டை பண்ணேங்கிறாங்க, சில பேர் எஃபர்ட் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு 2-3 பேருக்கு தான் அந்த ஒரு பெரிய இடம் கிடைக்குது இண்டஸ்ட்ரியில். அவரான் 2 பேர் தான் சொல்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட என்ன கம்மி ஜாஸ்தின்றதை பற்றின கான்வர்சேஷன் அது கிடையாது. ஐ ஃபீல் லைக் சினிமாவுக்கு ஒரு இன்னசென்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அறிவால் சினிமாவை அந்த சக்தியை அவ்வளோ ஈஸியாக பல்ஸ் பார்த்துட முடியாது. எவ்வளோதான் நமக்கு அறிவு இருந்தாலும், எவ்வளோதான் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி இருந்தாலும், இங்கே பியூரான ஒரு ஹார்ட் இருக்கணும். அவர் ரொம்ப அவுட் ஸ்போக்கனு, பயங்கர ஸ்ட்ரைட்டாக நேரம் கைண்ட் கை. ஸோ ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்கு அந்த ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி அதுக்கான பொட்டன்ஷியல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து அதை உறுதி செய்யக்கூடிய படமாக இருக்கும் அர்ஜுன். ஐ திங்க் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதற்கான எங்கள் பங்கையும் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மோகன்ராஜன் ஐயாவோட சேர்ந்து. அண்ட் ஆனால் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. கிரேட் பர்ஃபார்மர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஷூட்டில் பண்ண அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது, அங்கே என்ன நடந்ததுன்னு. நம்ம ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்து படம் பார்க்குறோம். ஸோ ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வடிவுக்கரசி அம்மா பிக் ஃபேன். அவங்க ஒரு லெஜண்ட். அதாவது ஒரு நான் 80s சினிமாவோட ஒரு பெரிய ஃபேன். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் 80s ஒரு ரொம்ப க்ளோரியஸ் பீரியட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய புது தீம்ஸ், வேற மாதிரி கதைகள் எல்லாமே கிடைக்கும். ஒரு படத்தில் உங்களுக்கு வந்து ஒரு காமெடி, அழணும், சிரிக்கணும், புல்லரிக்கணும், எல்லா மாதிரியான விஷயங்களும் ஒரு நவரசங்களும் கிடைக்கும் அந்த மாதிரி படங்கள். இப்போ தான் நான் நிறைய பார்க்குறேன் 80s சினிமாவில். திரும்ப நம்ம எதையா மிஸ் பண்ணிட்டோமா, திரும்ப கற்றுப்போமேன்னு சொல்லிட்டு நைட்டில் பார்க்க முடியுது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணும்பொழுது அதுக்கு கிடைக்கிற வெயிட்டேஜ் என்னால் உணர முடிஞ்சது. அவங்க சும்மா ஒரு கண்ணை அப்படி பண்ணால் கூட, அவங்க சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க படத்தில், இங்கே சொல்லக்கூடாது. நானும் மோகன்ராஜனும் முதல் நாள் எங்கள் ஸ்க்ரீனிங் எல்லாம் மியூசிக் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போட்டு காமிச்சாங்க. இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, படம் பார்க்கும்போது இவன் தான் படம் எடுத்துருக்கானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப சைலண்டாக ஒரு பொட்டி பாப்பாக வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. நானே ஒரு புரண்டு சிரிக்கிறோம். ஏன்னா அவங்க எங்களை ரீட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஏன் உங்களுக்குலாம் சிரிப்பு வரலையா? இல்லை நர்வஸாக இருக்கு அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீட்லெஸ் டு சே, யோகி பாபு அவர்கள், அவர்கிட்ட ஒரு பவர் இருக்கிறதா பார்க்குறேன்னா, ஒரு இளைஞனோட சக்தி அவருக்காக வேலை செய்யறது என்னால் பார்க்க முடியுதுன்னா, ஒரு வாட்டியும் குழந்தைங்களா இருக்கட்டும், வயசுல மூத்தவங்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவரோட ஒரு வாட்டி ஃப்ளைட்ல வரும்பொழுது அவரோட ஜேர்னி எப்படி, சினிமாவில் அவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு அப்படின்றத சொன்னாரு. அவர்கிட்ட இருந்து அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளோ பேக் ஸ்டோரி இருக்கு ஒருத்தருக்கும், ஒரு படத்துல ஒரு சக்தி இல்லையா? ஸோ அதனால
இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபிலிம். பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் நான் ஒன்று வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வச்சிருக்கீங்க பேர் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு. என்ன வந்து ஐ ஃபீல் இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே, இந்த பையனும் குட்டி பையன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். ரொம்ப முக்கியமான கீ மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மெச்சூராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அந்த வயசுக்கு. அண்டு நடிச்ச எல்லாருமே அருள்தாஸ் சார், அண்ணாச்சி, இவர் சதா, அவர் சூப்பராக கேரக்டர் பண்ணியிருக்காரு. பவரை வந்து ரொம்ப ஈஸியாக வீல்ட் பண்ண முடியாதுங்க. பவர் வந்து எல்லாருக்குமே வேணும், அது எல்லாருக்கும் தெரியும். பவரை எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம்தான். நம்ம ஊரில் ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் பவரை விரும்புகிறேன் அப்படின்னு. பவர் எல்லாருக்கும் அது மேலே ஆசை இருக்கும். ஆனால் அந்த பவரை வந்து நம்ம கையில் பிடிக்கும்பொழுது ஒரு 10,000 வோல்ட் வந்து நல்ல பவர் தான். அதை கையில் பிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் வேணும், அந்த சக்தி வேணும். ஸோ எல்லாருக்கிட்டையும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்களோட ப்ரிப்பரேஷன்லேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸஸ் இல்லாமல் அந்த படத்தில் மியூசிக் இப்படி வந்திருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் அந்த நன்றியை சொல்லிக்கிறேன், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே. மோகன்ராஜன் ஐயா, எப்படி உங்களை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? இந்த படத்தில் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாத 2 பாட்டு இருக்குது. நான் மார்த்தட்டி சொல்லுவேன், நான் பெருமைப்படுறேன் அந்த 2 பாட்டுக்கு அப்படின்ற அந்த வந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த பாட்டு. ஏன்னா வந்து இப்போ எம்எஸ்வி சாரோட ஈரா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ஹரிஷ்க்கு தத்துவ பாடல்களுடைய ஒரு பவரை வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ணுது அப்படின்றது நம்ம ரெகுலராக பேசுறது. இப்போ வந்து பழைய அந்த எம்ஜிஆர் சாரோட பாட்டெல்லாம் வந்து இந்த தத்துவ பாடல்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப மணிமணியாக தத்துவம் நமக்கு இன்னைக்கு கூட தேவைப்படுது. அந்த பழைய பாட்டுன்னு சொல்கிறாங்க அது போகிற போக்கில். தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டு வந்து கேட்டு நான் அன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்தோம் தான் வாழ்க்கையில். பொதுவாகவே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு பழைய டேப்பில் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாட்டு போகுதுன்னு நினைக்காதுங்க. உங்களுக்கு போய் எதையாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். நம்ம எதெல்லாம் கவனிக்கிறோமோ, எதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணுறோமோ, அந்த எல்லா சக்தியும் நமக்காக வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி பழைய பாட்டுன்ற சக்தியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டபோது ஹரிஷே அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. படத்தில் வந்து 2 பாட்டு, எனக்கு இந்த ஈரா கிடையாது, மாடர்ன் மியூசிக் கிடையாது, ஜென்சி கிடையாது, எதுவுமே கிடையாது, பழைய பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல தத்துவ உணர்ச்சி இருக்கிற மாதிரி 2 பாட்டு பண்ணணும்னு சொன்னார். இத்தனை வருஷமாக நான் ஒரு 13 வருஷமாக நான் பின் கம்போஸ் மியூசிக் தமிழ் சினிமாவில். அந்த 2 பாட்டுக்காக நான் என்றைக்குமே பெருமைப்படுவேன். இது வரைக்கும் நான் படம் எப்படின்னு நினச்சேன் பெருமைப்பட்டதில்லை. இந்த 2 பாட்டுக்காக நான் பெருமைப்படுவேன். அந்த பெருமையில் 50% அவருக்கு தான் போகும், மோகன்ராஜனுக்கு. அழகான வரிகள், கிம்ஜிங்லேருந்து அது வரைக்கும் எல்லாமே எழுதிட்டாரு, A to Z. என்ன வேணும் டேக் இட், அந்த மாதிரி. ஸோ அதனால் விஜய், கண்டிப்பாக விஜய் பற்றி பேசணும். இப்போ ஒரு தயாரிப்பாளர் ரைட்டரு நாங்கள் மீட் பண்ணும்பொழுது ஆர்டிஸ்டுக்கு வந்து எப்படியாவது ஒரு ஜெனுவினாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து ஸ்டார்ஸ் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது விஜயோட ஆசை எப்பயுமே. இப்போ எனக்காக கையில் எடுத்துட்டாரு. நிறைய எங்கே இருந்தாலும் மழை பெய்யும், எங்கே நின்னாலும் செடி வரும். ரொம்ப ஒரு பியூரான பர்சன், வெரி குட் இன்டென்ஷன்ஸ் இருக்கிற பர்சன். விஜயோட அசோசியேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த படத்தில் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ஃபேமிலி மாதிரி இருக்கிறதுனால ஒன்று சொல்லிக்கிறேன் கடைசியாக கான்சிட்டி பற்றி. ஏன்னா இன்டர்வியூ போனாலும் சரி, வீட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்கள் பாட்டெலாம் நல்லா இருக்கு, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கமர்ஷியல் படம் எப்போ பண்ணுவீங்க, பெரிய படம் எப்போ பண்ணுவீங்கன்னு இந்த சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும், எத்தனை வாட்டிடா இந்த கேள்வியே திரும்ப திரும்ப கேட்பீங்கன்னு ஒரு டைலாக் வரும். அது மாதிரி தோணியிருக்கு. நான் 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், கான்சிட்டி தான் நான் பண்ணுற முதல் பெரிய படம். அந்த பெரிய படம்ன்ற பிராக்கெட் இருக்குல்ல, அந்த பிராக்கெட்டில் வரக்கூடிய பெரிய படம். நான் நிறைய உணர்ச்சி பூர்வமான படங்கள் பண்ணியிருக்கேன், ஆன்மபூர்வமான படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய படம் தான் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கான்சிட்டி. அந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஹரிஷ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா ஹரிஷ்க்கும் தெரியும் எனக்கு வந்து ஜனரஞ்சகமான இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ணணும் அப்படின்ற எனக்கு இன்டென்ஷன் இருக்குன்னு தெரியும். பட் அதுக்கான சரியான படம் வந்தது, அதுக்கான சரியான டைரக்டரும் வந்தார். ஏன்னா நிறைய பேர் கமர்ஷியலாக பண்ணணும்னு அவங்களே ஒரு 100 வாட்டி ஒரு சென்டென்ஸ்க்கு சொல்லுவாங்க, ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியும். ஏன்னா வேற இப்போ சினிமா வந்து கமல் சார் சொன்ன மாதிரி ஒன்றுமே நம்ம தெரியாமல் வந்து எப்படியாவது பழச்சிக்கலான்ற சினிமா இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாருமே ஒரு 10க்கு 1000 விஷயம் தெரிஞ்சு தான் உள்ள வராங்க. ஹரிஷோட ஜேர்னி வந்து ஏபியா அவரை நான் பார்த்துருக்கேன் டூரிஸ்ட் ஃபேமிலியில், மற்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது எவ்வளோ அவரோட அறிவு எவ்வளோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவைப்பட்டது, அதோட வெற்றிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படின்னு. ஸோ அந்த அனுபவம்லாம் இந்த படமாக மாறி இருக்கு. ஸோ பிரசன்ட் மீடியா நீங்கள், நான் இது வரைக்கும் நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுங்க, உணர்ச்சி பூர்வமான படங்களை சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேசியாச்சு. இந்த படம்
எல்லாருக்குமே 100% சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பூரிப்பையும், அதே நேரத்தில் இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன தாட்டோட உங்களுக்கு எதையாவது ஒன்று திரும்ப கொடுக்கும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் தெரியும் என்னைய. ஆக்சுவலி ஒரு 15 படம் இபி மேனேஜ் பண்ணி உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஐடியா இருந்துச்சு, ப்ரொடக்ஷன் பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து ஹரீஷ் வந்து கால் பண்ணி, ஆனால் அவனை மீட் பண்ணோம், ஆனால் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன், உன்னை மீட் பண்ணோம். சரிடா, இங்கேருந்து இங்கே வந்துட்டேன்டா, சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணோம். ஆஃபீஸ் வாண்ணா அப்படின்னு சொன்னான். சரி, நான் உன்ட்ட ஒரு கதை சொல்லணுன்னா, எனக்கு பூஜை போட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. சடனாக உட்காந்து ஹீ லேண்டட். ஆனால் ஜஸ்ட் கதை கேள்வி இல்லைடா, நான் கதை கேட்க மாட்டேன்டா, படிக்கிறேன்டா, கதை மட்டும் கொடு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது இந்த இது. முடிச்சு போகும்போது ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுருந்த படம், கதை சொல்லி முடித்த உடனே ஐ எம் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லேண்ட் ஆனது. ஸோ ஒரு விதத்தில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பணத்தை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டுருக்கோம். பணம் வேணான்னு சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்களா? ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ப்ரீவியூ அவ்வளோதான், ஒரு ஹக்கு தான் அவனுக்கு. நான் இடையில போய் ஸ்பாட்டில் கூட நான் போய் நின்னது கிடையாது. நம்ம சித்து சொன்ன மாதிரி வந்து ஸ்பாட்டை கூட நான் போகல. ஒரு 2 தடவை மட்டும்தான் நான் போய் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். ஆஃப்டர் வாட்சிங் எ ப்ரீவியூ, இட் இஸ் கோனா பி அ பிளாஸ்ட், தட்ஸ் ஃபார் ஷுவர். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஷுவராக இருக்குது, ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் எனக்கு. அண்டு அர்ஜுன், நானும் அர்ஜுனும் ஒரு 2 years ஃப்ரெண்ட்ஸை தாண்டி டீக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து. ஸோ வி மெட் இன் டீ ஷாப். அண்ட் அவர் அப்போது கைதி கமிட் ஆகல, இஸ் ஜஸ்ட் ட்ரைங், ஸ்டார்டட் டாக்கிங், ப்ரோ நல்ல படம் பண்ணணும், செம்ம படம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜர்னி 12 years ஸ்டார்டட். அண்ட் அர்ஜுனுக்கு இந்த படத்திலிருந்து ஒரு முக்கியமான கேரியர், இட் இஸ் கோயிங் டு பி அ பிளாஸ்ட் கேரியர் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்டார்ட் ஃபார் யூ. இது வரைக்கும் பண்ண அர்ஜுன் வேற, இந்த படத்தில் அர்ஜுன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் அண்ணா பென், வடிவம்மா, யோகி அண்ணா 2 பேரும், அண்ட் அகிலன் அண்ட் ஃபாக்ஸி சொல்லவே வேணாம், மிரட்டிட்ட அருள், நவா, ராஜ்கமல் அண்ட் பரத். ஸோ பரத் தான் துரத்திக்கிட்டே இருப்பான் எப்படினாலும், அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு, அவனை சொல்லாமல் இருக்க முடியாது. அண்டு விஜய். ஸோ டெஃபினெட்லியாக இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியோட நீங்கள் எப்படி ஒவ்வொரு கண்டென்ட் பேஸ்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களோ, டெஃபினெட்லி இந்த படத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக எழுதுவீங்க. கண்டிப்பாக அது ஒரு ஃபேமிலியோட உட்காந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற படமாக இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கிற ரிலேட்டடாக எல்லாரும் மக்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒருத்தர் கூட கனெக்ட் ஆகாமல் இருக்க மாட்டீங்க இந்த படத்தை, தட்ஸ் ஃபார் ஷியோர். எல்லாருமே எப்படி ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நீங்கள் ரிலேட்டடாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ, இந்த கண்டென்ட் பார்க்கும்போது ஆமாம் இல்லை இது நடக்குது இல்லை அப்படின்னு டெஃபினெட்லி நீங்கள் டெஃபினட்டாக சொல்லுவீங்க. அண்ட் ப்ரெசன்ட் மீடியா எல்லா படத்துக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி எழுதுவீங்க, நல்ல படம், சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும். இது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட விட்டுட்டோம். நீங்கள் தான் கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் சாண்ட்ரோல்டன் சார், மைண்ட் ப்ளோயிங் சாங்ஸ், ஒவ்வொரு சாங்குமே பயங்கரமாக வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க. அண்ட் அருளண்ணா, உங்கள் நடிப்புலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து உங்களை அருளண்ணா இப்படி தான் ரோல்னு கூப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படம் வரும்போது காமெடி எல்லாத்துக்குமே ஆல்ரவுண்டர்ன்றதை சொல்லிடுவாங்க. மோகன்ராஜன் சார் இஸ் மைண்ட் ப்ளோயிங்.
இது ஆக்சுவலி அவனுக்கு வந்து இது டெபியூ ஃபிலிம் மாதிரியே இல்லை, அவ்வளோ பயங்கரமாக கலக்கியிருக்கான். ஆல் தி பெஸ்ட்டா. அண்டு நான் வேறு யாரை எதை விட்டேன்னு தெரியல. ஸோ 26ஆந்தேதி தேட்டரில் டெஃபினட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ அடுத்த ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு. ஸோ மெயின் தேங்க்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான், ஹரிஷ் துரைராஜ் அண்ணா. ஸோ ஹரிஷ் துரைராஜ் அண்ணா எனக்கு ஒரு 3.5 இயர்ஸாக தெரியும். ஸோ இந்த கதை வந்து ஸ்கிரிப்டில் இருந்து கூடவே இருந்திருக்கும், ஆனால் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது பண்ணுறியா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படி தான் மூவ் ஆச்சு. ஸோ எனக்குன்னு ஒரு தனி ட்ரெயினர் வச்சுருந்தாங்க, சஞ்சீவ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், இங்கே தான் இருக்கார் அவரும். ஸோ அவர் தான் ரிஹர்சல் மாதிரி போய் ஒரு வாரம் ஷூட்டுக்கு முன்னாடி போய் டைலாக்லாம் எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணி ஷூட்டுக்கு போனோடனே ஷூட்டில் டைலாக் அடிச்சுட்டு புதுசாக ஒரு டைலாக் கொடுத்தாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டைலாக் கொடுத்தாங்க. அது ஒரு பெருசாக மனப்பாடம் பண்ணி திருப்பி பேசு அப்படின்னாங்க. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க? ஸோ அப்படி தான் வந்து இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கூட அர்ஜுன் சார் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து என்னைய வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அந்த மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அர்ஜுன் சார், இமான் அனர்ஜி சார் கூட நான் நடிச்சிருக்கேன். அப்புறமா வந்துட்டு யோகி பாபா நான் வந்து வரும்போதே டேசதா அப்படின்னு ஏதாவது போட்டுகிட்டே போவார். ஸோ தேங்க்ஸ்ண்ணா. ஸோ தேங்க்யூ வெரி மேம், தேங்க்யூ அனபன் மேம். ஸோ அதான் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இந்த முதல் படம் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணுறோம் ப்ரோ. தேங்க்யூ. சாரி, ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன், தம்பி நாகராஜ், ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு மேனேஜர் அமைஞ்சா தான் ப்ராஜெக்ட் நல்லா மூவ் ஆன் ஆகும். ஸோ அதை கரெக்டாக ஆர்டிஸ்ட்டை பேசுகிறது, டெக்னீஷியன் பேசுகிறது, அசம்பிள் பண்ணுறது வந்து ஸோ ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஒரு அழகாக டீல் பண்ணி அசம்பிள் பண்ணி இந்த ப்ராஜெக்டை அழகாக கொண்டாந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் தம்பி, அவருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. And special thanks to all the press and media to be present here. So actually எல்லாரும் சொன்னாங்க இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, நான் இதில் ஃபர்ஸ்ட்டாக இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன். So this is actually, as a co-producer, this is my first thing too, though our production has been into this. So actually என்ன ஆச்சுன்னா, there was another function in which we were there, and அப்போ வந்து எனக்கு ஒரு கால் வருது through my Malian Manvi team that இந்த மாதிரி ஹரிஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு மூவி பண்ணுறாரு, நீங்கள் வந்து would you be interested to listen, he is looking for a co-producer. சரி போன்னு சொல்லிட்டு, this is the very first script that I'm listening to. நான் லைஃப்லேயே வந்து இது முன்னாடி ஸ்கிரிப்ட் கேட்டது கிடையாது. மாலியன் மான்விக்கு ஃபினான்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஐவ் பீன் ஹெல்பிங் அவுட், பட் தென் ஸ்கிரிப்டாக கேட்குறது ஃபஸ்ட்டு. சரி போகும்போது நல்ல தூக்கம், நைட் ஒரு 10-11 மணி இருக்கும். அவர் ஆஃபீஸ் கம் வீடுக்கு நம்ம போகிறோம், அண்ட் ஸ்கிரிப்ட் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Around 45 minutes வந்து I think it took 45 minutes to explain the first half. நான் சொன்னேன், என் டீம் இருந்தாங்க, நான் சொன்னேன் ப்ரோ நம்ம வந்து ஆக்சுவலி நான் ஒரு மைண்டில் ஒரு நம்பர்ஸ்லாம் வச்சுருந்தேன், இந்த நம்பர் வந்தால் பண்ணலாம், இல்லாட்டி போயிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். நான் சொன்னேன் ப்ரோ நம்ம வந்து ஷால் வி டாக் த நம்பர்ஸ், இல்லை ப்ரோ இருங்க நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் இருக்குது, நம்ம செகண்ட் ஹாஃப் பேசிட்டு நம்ம வேணா உட்காரலாம். ஐ நோ நெகோசியேஷனுக்கு வந்து never ever show your interest, but then this movie is a phenomenal movie. I am pretty sure when you go to the theaters, because though it was my first script that I was listening to, I could see the spark. முன்னாடி டிவி சார் சொன்ன மாதிரி ஐயோ இவர் பண்ணுவாரா இல்லையாதுன்ற மாதிரி இருந்தபோது the way he narrated, he has got such clarity. I mean the clarity of thoughts, you know, shows how much dedication he has got. And moreover, டைரக்ட் பண்ற ஒருத்தரே அந்த படத்துல காசு போடுறாருன்னா அவருக்கு அந்த மூவி மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அந்த தைரியத்துல வந்து ஐ யூனோ told him that let's do it. அங்கே வந்து around 1:32 in the night வந்து we shook hands and we told, I spoke to my other main people and I told okay, this is something that we can't miss. And because Malian Manvi is, you know, something which has always been focusing on something new. இப்போ யூத் மூவி எல்லாம் you would have seen, so that is also, we have been always looking for that kind of movie, and I'm
pretty sure this is going to be a big hit. And then when this all happened, I was like, okay, now will he be able to pull off something like this? அவரு எல்லாம் கதை நல்லா சொல்றாரு, நல்லா பேசுறாரு, இதே மாதிரி வேலை வாங்கி அதை ஒரு சக்சஸை முடிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது, டு பி வெரி ஆனஸ்ட். ஆனா செட்ல போனா அங்க இருக்கிற எனர்ஜியை பார்த்த போது ஐ வாஸ் லைக், வேணாப்பா, இதுக்கப்புறம் நான் செட்டுக்கு வரவே தேவையில்ல, பார்க்கவே தேவையில்ல, ஃபாலோ பே பண்ண தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, 100% ஹிட். அண்ட் தென் ப்ரிவ்யூ பார்த்த போது I was mind blown. So guys, this is, press and media should, kind of, watch this kind of movie and take it to the people, because it is you guys who decide the future of the movie. So I'm requesting all of you to take such content to the mass, and I'm pretty sure all of you will have a great time watching this movie. So once again, thank you, one and all present here. Thank you. Thank you very much. இந்த படம் பார்த்த ஒரு ப்ரிவியூ ஷோ ஆன் த நெக்ஸ்ட் டே மார்னிங் இட் செல்ஃப் கன்ஃபார்ம்டு. தேங்க்யூ ஹரிஷ், சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த ஹிட் ஸ்ட்ரீக் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு தான் எல்லாரும் விருப்பப்படுறோம். ஸோ அடுத்ததா நான் கூப்பிட போகிற அந்த நபர் வந்து, இவர் ஆடியோ லான்ச்சில் பேசினாலே அந்த ஆடியோ லான்ச்சு ஹிட்டு, படம் அதை விட பெரிய ஹிட்டு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ஏகப்பட்ட படங்கள்ல அவர் என்ன மாதிரியான கேரக்டர் பிளே பண்றாரோ அந்த கேரக்டரோட தன்மை குறையாம ஆடியோ லான்ச்லேயே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய VTV கணேஷ் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். நல்லா பேசுறீங்க. என்ன ப்ரெஸ்ஸு தலையே காணும், கம்மியாக இருக்கு. தாடி you are there, full press வந்த மாதிரி. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த கான் சிட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் நான் பண்ணதே இல்லை. ஏன்னா அவ்வளோ அருமையான அந்த துரைராஜ், ஹாரிஸ் ஜெயராஜ் தெரியும் உங்களுக்கு, ஹாரிஸ் துரைராஜ் என்னை அப்ரோச் பண்ண விதமே வேறு. வந்துட்டு சும்மா நான் எப்பவுமே இந்த புதுசாக வர்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி தரும், புது டைரக்டர், ஏன்னா அவங்க வந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இவர் வந்தார், இந்த அப்ரோச் பண்ண விதம் வேறு, இதுங்க உங்கள் கேரக்டர், அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க. ஏன்னா முதல்ல நான் கேட்குறது ப்ரொடியூசர் யார், ஏன்னா இன்றைக்கெலாம் படம் யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் அதை கொண்டு வந்து தேட்டர் வரைக்கும் சேர்க்கறதுக்கு தம் இருக்கணும். அது இருக்குதா, யார் பார்ப்பது, அதுவும் நானேன்னாரு. பார்த்தா 5 அடியில் தான் இருக்கிறாரு, இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கிற அந்த ஆள் அப்படின்ட்டு. சரி ஆர்டிஸ்ட் லிஸ்ட் சொல்லுன்னா பாபு எல்லாரையும் யோகி பாபுலாம் இருக்கும்போது அப்புறம் எதுக்கா நான் இவ்வளோ இது எடுப்பியா நீ அப்படின்னா. ஏன்னா அதில் டெய்லியில் 100லேருந்து 150 பேர் என்னோட ஒரு சீன், எனக்கும் அந்த அர்ஜுன் தாஸ்க்கு இருக்கிற காம்பினேஷனே, அப்புறம் இந்த அருள் தாஸ், இந்த 3 பேருக்கு 150 பேர் வேணும். இது ஜூனியர் ஆர்டிஸ்ட். இதெல்லாம் பண்ணுவானா இந்த ஆள், கேட்ட சம்பளத்துக்கும் ஓகேன்ற, கேட்ட அட்வான்ஸும் தூக்கிட்டோமான்னு வச்சுனா டேபிளில் கிடுகிடுன்னு ஆயிடுச்சு. எடுக்கலாமா வேணாமா, சரி எடுத்துட்டு, ஏன்னா பெரிய அட்வான்ஸாக கொடுத்தான், அதனால் லபக்குன்னு எடுத்துட்டு நேராக பண்ணேன். ஏன்னா நம்மளை விட 4 மடங்கு கொடுப்பான், 10 மடங்கு கொடுப்பான் யோகி பாபுக்கு. அப்போ யோசிச்சு கணக்கு போட்டேன், கொஞ்சம் வெயிட் பார்ட்டி தான், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னாக்க உண்மையிலேயே அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஐயோ ஆச்சரியம் பட்டேன். தைரியம் அதுதான், தில்லு, அந்த டைரக்ஷன் என்னன்னா அவனே எல்லாமே ஒன் மைண்ட் ஷோ அண்ட் நைஸ். அந்த டிஓபி கூட பார்த்தீங்களே, என்னது ஃபாக்ஸியா பவுன்சியா, அந்த ஃபாக்ஸி இங்கே தான் அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு முழுசாக வரான். அங்கே வரும்போது பிக்கினியில தான் வருவான், எல்லாமே திறந்து கிடக்கும். யாருமா இவன், இன்னமும் ஹாலிவுட் டிஓபி மாதிரி வரான். பிகாஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும். இதில் பேர் வருவானுங்க, புறன்னுவானுங்க, வேன்னு கத்துவானுங்க, அதெல்லாம் வேலைக்கு வந்தான். இருக்கிறதே தெரியல, ஒன் ஆஃப் த பாய் மாதிரி சுற்றினே இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அவன் அசிஸ்டன்ஸுங்க டக் டக் டக்குன்னு செட் பண்ணிடுறானுங்க. இந்த துரைராஜ்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்து அழகாக அனுப்பிச்சி விட்டுடுவான். சார் நீ கிளம்பிடலாம், என்னை ஒரு நாள் முன்னாடியே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டான். தம்பி நல்லா யோசிச்சுக்கோ, வேறு எதுனா இருக்க, எதுவுமே கிடையாது. இல்லைப்பா எனக்கு ஒரு ஃபேமிலி பேக் ட்ராப், ஐயா அதெல்லாம் இந்த படம் கிடையாது, திஸ் இஸ் கான் சிட்டின்னா. டாடி கான் சிட்டின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. இது எடுக்கிறது எழுதுறது, உல்டாவாக எழுதி விட்டுடுறது, அதே பொழப்பு. கான் சிட்டினா மோசமான சிட்டி.
அது உள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்றது. பீயிங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸர் நான், அவ்வளோதான். இந்த பணம் கலெக்ட் பண்ணி போகிறது. இப்போ கூட ரீசெண்டாக எவனோ ஒருத்தன் ப்ளக்கை பிடிங்கினே இருந்தான்னு பாருங்க, அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுது எலக்ட்ரிசிட்டி. என்னடா போன வாரம் தான் இவன் எடுத்தான் நம்மளை வச்சு. இப்போ பார்த்தா ஒருத்தன் குடிப்பானா நேராக போவான், ப்ளக்கை பிடிங்கிட்டு போனான். அது இவ்வளோ பெருசு. அதே மாதிரி செட்டு போட்டாங்க இவன். எனக்கு அங்கே தான் ஆச்சரியமாக இருக்குது, இவன் செட் பண்ணி எதுனா பண்ணிட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் பிடுங்கணும். அப்புறம் 3ஆவது நாள் பிடிச்சிட்டாங்க போலீஸ். ஏன் இது மாதிரி பண்ணின்னு இருக்கிறேன்னு கேட்டால், அவன் டாஸ்மார்க் போவானா நேராக போவான், அந்த ப்ளக்கை பிடிங்கிடுவான். ஏன்னு கேட்டதுக்கு அடிச்சு உரிச்சிட்டாங்க. என்ன இந்த சொல்லியிருக்க, நான் சொன்ன பார்ட்டிக்கு இவங்கெல்லாம் ஓட்டு போடல, இவங்க எப்படி கரண்ட்டில் ஜாலியாக தூங்குறது? அட பாவி டேய், அது எவ்வளோ குழந்தைங்களாம் இருக்கும், வயசானவங்களாம் இருக்கும், சம்மர் வேறு, இந்த நேரத்தில் எப்படி பண்ணிக்கிறான்னு குழந்த. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸுங்களை அழகாக கோப்பப் பண்ணி எடுத்துருக்கிற இந்த டைரக்டர். கண்டிப்பாக அதாவது சொன்ன டைமில் முடிஞ்சு திடீர்னு ஒரு ஃபோன் கால் போன வாரம், சார் படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ். ஷாக்கு. ஏன்னா இதுமாரி படங்கள்லாம் வந்து அப்படியே நின்று போயிடும். ஆனால் இது கொண்டு வர்றான் பாருங்க, அங்கே தான் தம்பி உன்னோட பேக்ட்ராப் என்ன பண்ணாக்கா அசிஸ்டன்ட்றான், ஈபின்றான், எதுவுமே சரியில்லை, எல்லாமே நெகட்டிவாகவே விழுது மார்க்கு. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு வசதிப்பா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேங்க லைஃப்பில். ஐயோ அப்பா அவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே பாவம் தோணுது. ஆனால் நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நல்லா வருவார். அதே மாதிரி ஏன்னா இந்த டிஓபியை வச்சு நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அதிகமாக மற்ற டெக்னீஷியன்லாம் தெரியல. அதே மாதிரி இந்த நேரத்தில் டிஓபின்னும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம், நான் இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோடய படம் விண்ணை தாண்டி வருவாயில் மனோஜ் பரமஹம்சா. அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்க தொலைக்காட்சி நிறுவனத்தோட தலைவராக போட்டதுக்கு நான் சிஎம்க்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு ரொம்ப இது, ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரை கண்டுபிடிச்சா அந்த போஸ்டிங் போடுறாரு பாருங்க, அதுதான். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இல்லை நிறைய டிஓபிஸ் வருவாங்க. ஏன்னா அவன் வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபெலோ அந்த மனோஜ் பரமஹம்சா. ஐ யூஸ் டு கால் இம் மாஞ்சான்ட்டு. ஏன்னா மாஞ்சானா எப்படி இருக்கும், காத்தாடியில் மாஞ்சா கயிறு பார்த்துருக்கீங்களா, போட்டிங்கன்னா பறக்குன்னு கை ஏமாந்தின்னா கை நறுக்குன்னு போயிடும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப இது எல்லாருக்கும் சொல்லி தருவோம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி இது கரெக்டான இடத்துல அவரை போட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி பார்த்த நியூஸில் ரொம்ப ஹாப்பியாக இருந்து அதையும் இங்கே சொல்லணும்னு நினச்சேன், அதையும் சொல்லிட்டேன். அதேமாரி இந்த சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் டைம் எடிட்டர் மாதிரியே தெரியல, நிஜமாக ஆண்டனி அளவுக்கு கிளாஸ் இருக்குது எடிட்டர், ஆண்டனி அளவுக்கு நிஜமாகவே. ஏன்னா இப்போல்லாம் படம் பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இவங்க ப்ரெஸ் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, என்ன பண்ணோம் இது எப்படிலான்ட்டு. பட் இருந்தால் கூட கண்டென்ட்டு இருந்தால் கூட அதில் இருக்கிற ரா மெட்டீரியல் யாருன்னு பார்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம பார்ப்போம், ஃபாக்ஸ், வார்னர் பிரதர்ஸ்னால் கண்ணை மூடிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் படம் பார்ப்போம், இங்கிலீஷ் படங்கள், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். ஏன்னா அவங்க சும்மா கை வைக்கணும். இப்போல்லாம் இங்கே எப்படி பார்ப்பாங்கன்னா இதில் யார் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வடிவுக்கரசி அம்மா, பாபு, அப்புறமா இந்த இவர் அர்ஜுன் தாஸ், அப்புறம் இவரெல்லாம் செம குணச்சித்திர நடிகராக போக வேண்டியது. அப்படி மூஞ்ச காய்ச்சி இப்படி கசக்குனாலே இந்த அருள் எதிர இருக்கிறவன் குடல்லாம் பிறண்டுடும். அந்த மாதிரி நடிகராக இருந்தாலும் நிஜமாவே கேமராமேன்லாம் கீழே விட்டுட்டு ஓடிடுறான் அந்த ஃபாக்ஸி. இவர் கத்துக்கு நல்லா பேச பசங்க அப்படின்னு இல்லை அண்ணே அது கரெக்டாக வர மாட்டேன், அவன் திருப்பி வரணும் இப்படி. அது மாதிரி இங்கே போய் நில்லுன்னா ஒரு 4 கொஸ்டின் கேட்பார் அவர், எதுக்கு என்ன அங்கே நிற்க சொல்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி பயமுறுத்தவர் இது. அந்த மாதிரி ஐயோ அண்ணாச்சி என் கூட காம்பினேஷன் இல்லை இதில் பண்ணியிருக்கீங்களே, வெரி குட். அண்ணாச்சி கலக்கு வேறு, நிஜமாக அவர் கூட வேறு ஒரு படம் பண்ணியிருக்கேன், இன்னும் அது வரல, இல்லை வராது. அதனால இந்த படம் உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ங்க. ஒரு படம் ரிலீஸுக்கு வருதுனால சந்தோஷம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ கஷ்டங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மனுஷன் பாவம் எவ்வளோ நாள் தூங்கியிருப்பான்னு தெரியாது ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா அவ்வளோ, ஏன்னா இந்த படம் வருமா வர அப்படி தான் இன்றைக்கி இருக்குது நிலைமை.
அது தேட்டரில் கொண்டாந்து இது கண்டிப்பாக ஹிட் ஆகி உங்களுக்கு பெரிய லெவலில் ஓடிடியில் உங்கள் பின்னாடி துரத்தின்னு வருவாங்க. ஏன்னா இங்கே ஓடுனா தான் அவங்க வருவாங்க. அது மாதிரி ஸோ இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் பண்ண உங்களோட ஒரு தடி கொஞ்சம் வசதியாக ஏற்றி விடுன்னா. ஆமாம், ஏன்னா அப்போ தான் தெரியும் ஜனங்களுக்கு. ஒரு நம்ம ஒரு சொம்பு குடம் வச்சுருந்தாலும் தட்டி காமிக்கணும் உள்ள தண்ணி இருக்குது ஃபுல்லான்ட்டு. வெறும் குடம் நினச்சி போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் தட்டி காட்டு, தலையை ஆட்டுதாப்ப. காஃபி கீஃபி டிஃபனை கொடுங்கப்பா. ஓகே பாய் பாபு, கரெக்டாக அடுத்தது நீ கொஞ்சம் கலக்கி விட்டு. ஓகே பாய் பாய். ஹீரோயினை சொல்லவே இல்லை. எப்பவுமே எனக்கு ஒரு பேடுங்க, ஹீரோயின் கூட இருக்காதா? நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர், இந்த ஹீரோ கூடயே ட்ராவல் ஆகிட்டு போயிடுவோம். இந்த ஹீரோயினுங்க கோச்சின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்குவாங்க. சும்மா போகும்போதே தடி விழுந்து பல்லுக்குள்ளே வச்சுக்கும். அதனால அம்மா எதுவும் இது பண்ணது எனக்கு அவ்வளோ தெரியும். ஏன்னா அந்த அம்மாவும் எனக்கு தெரியும் ஒரு 20-25 இயர்ஸ். அதனால பேசிட்டேன். என்னடா அர்ஜுன் தலையை குனிஞ்சு சிரியாது. ஓகே பாய். நெல்லை சார் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். எங்க நம்ம தாடி வந்து இப்படி ஃபோனை வச்சுருந்தா அவங்க மூஞ்சி தெரியணும்ல எனக்கு. 1-2 பேர் தான் இருக்கீங்க சார். வணக்கம். மற்றவங்க எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்காங்க. பழைய உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம், நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கான் சிட்டிங்கிற விளக்க எல்லாருமா சேர்ந்து ஏற்றி வச்சிருக்காங்க. இது வந்து ஜெகஜோதியாக எரியணும்னா நீங்கள் எல்லாரும் அதை அப்பப்போ தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய மிகப்பெரிய பணி. அந்த பணியை நீங்கள் நல்லா சிறப்பாக செய்வீங்கன்னு நான் உங்கள் எல்லாரையும் நம்புகிறேன். தயவு செஞ்சு இப்போ கான்சிட்டிக்கு வருவோமா? வந்து பேசினவங்க எல்லாரும் வந்து கான்சிட்டியில் அம்மா வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சார் சொன்னார், மோகன் சார் சொன்னார், அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்கன்னாங்க. நான் எதையுமே பார்க்கல. என் போர்ஷன் வரலும் டப்பிங் பேசிட்டு வந்துட்டேன். டைரக்டர் ஹரிஷ் சார், அவர் வந்து நாகராஜ் சார் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அவரை பற்றி சொல்லணும், சொல்லலைன்னா அடுத்த படம் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். அதனால் அவரை பற்றி சொல்லிடுறேன். சொல்லணும்ல, அடுத்த படம் சான்ஸ் வேணுமா? முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது. அவர் கூட்டிகிட்டு வரும்போது நான் வந்து கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியலில் இருந்தேன். பட்டையாக விபூதி பூசிட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவரோட எக்ஸ்ப்ரெஷன் அதுவே இது இல்லை, எங்களுக்கு வேற ஜானகி வேணும். அதனால் இவர் தான் டைரக்டர், நாங்கள் படம் பண்ண போகிறோம். அவரை பற்றி பேக்ட்ராப்பெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தராக பேசும்போது தான் தெரியுது அவர் ஈபியாக இருந்திருக்காருன்னு. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஈபி பரத் தான். ஓகேங்களா? ஓ, இவரும் ஈபியாக இருந்திருக்காரா அப்படின்னு இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அவர் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கலை, ஆனால் கேரக்டர் சொல்கிறதுக்கு, அதாவது இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்க வந்தார். முதல் எடுத்தோடனே சொன்னார், அம்மா நான் வந்து மேடம் இந்த கேரக்டர் வந்து நான் உங்களுக்காக தான் எழுதுனேன்னு பொய் சொல்ல மாட்டேன். நான் எங்கள் மனசில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேர் சொன்னார். அப்போவே வடிவுக்கரசிக்கு, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு எனக்கு ஒரு திமிர் இருக்கும்ல நார்மலாக. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு பார்த்துனேன். ஆனால் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. சரிங்க சார், நான் உங்ககிட்ட கதை சொல்லணும், என்னைக்கு வரணும்? நம்ம வீட்டிலலாம் வந்து எப்படின்னா, சினிமாங்கிறது என்னோட தொழில். நீ போறியா, நடிச்சியா, அதோட பேக்கப் ஆகி வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலையை பாரு.
எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். அந்த மாதிரி கேரக்டருங்க நம்ம வீட்டில் இருக்குதுங்க. இவரை நான் வந்து வீட்டுக்கு வாங்க சார் கதை சொல்லலாம் அப்படியெல்லாம் கூப்பிடவே முடியாது. அதெல்லாம் அந்த காலம். கதை கேட்டது, நாங்கள் போய் ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டது எல்லாம் அதே தான் நான் இங்கே பண்ணேன். நாகராஜ் சார்கிட்ட சொன்னேன், எப்பா நான் வரேன் ஆஃபீஸ்க்கு கதை கேட்குறதுக்கு. வேலை தானே, நமக்கு வேலை வேணும்னா எங்கே ஒன்றா போய் வேலையை கேட்டு வாங்கிக்க வேண்டியது தான். அப்படி நான் போனேன். படிக்கட்டு ஏறி போயாச்சு. போனோடனே ஏதோ கதை, என்ன அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் யோகி பாபு சார். யோகி பாபு சார் இருக்கடா, அர்ஜுன் தாஸ் சார், அவ்வளோவா எனக்கு தெரியாது. இந்த ஹீரோயின், சரி இவ்வளோதான் சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி போனேன். நம்ம போனால் ஈவினிங் ஏதோ பேசிட்டு இதுதான் இது சம்பளம் இப்படி இப்படி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, அதோடு வந்துட போகிறோம். ஆனால் ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டார். ஓகேங்களா, நானும் சாரும் மட்டும்தான் இருக்கிறோம். நான் இந்த நிமிஷம் வரல சாருன்னு தான் கூப்பிட்றேன் அவரை. ஏன்னா உங்களை சாரு எல்லாரும் அவரை பேர் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு வந்து அவர் டைரக்டர். சார் நான் உங்களையும் ஒன்று அப்படி தானே சார் கூப்பிடுவேன், ஒத்த பண்ண மரம் நம்ம அப்படி தானே சார் கூப்பிடுவோம். அதனால் சார் சொல்லுங்கள் சார் ஆரம்பித்தாருங்க. நான் சிரிக்கிறேன். மங்களபுரம்ல என் பேர் ஜானகி, ஜாக்கி அதெல்லாம் சொல்ல சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை டீ குடிச்சிட்டாங்க. டீ எட்டுன்னு வந்து 2 தடவை குடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டைம். 2 சார் நல்லா இருக்குது சார். எனக்குள்ள நம்மளை காமெடி பண்ண சொல்கிறாரு இவருக்கு நம்பிக்கை இருக்குதா? நான் ஏன்னா ஏற்கனவே வேற ஒரு ஆர்டிஸ்ட் போடணும்னு வந்தவர் இல்லையா. சார் நல்லா இருக்கு சார், பண்ணுவோம் சார். அம்மா இந்தம்மா கதை ஓகேவா, மியூசிக்கோட டிஆர் மாதிரியே இவரும் மியூசிக்கோடவே கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக பண்ணுறோம்மா. ஐயோ பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்கள்ல நம்மளை டென்ஷனே இல்லாமல் ஜாலியாக, அதுதானே வேணும். ஏன்னா சீரியலில் போனால் காலையில் 10 மணிக்கு போய் இறங்கினா சாயந்தரம் 8 மணிக்கு பேக்கப் ஆகிறவங்கள நானே பேசின்னு இருக்கணும். பக்கமாக பேசணும். அப்பா இப்போ ஒரு பெரிய ரிலீஃப், ஜாலியாக படம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜாலியாக படம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி போயாச்சு. சரின்னு ஸ்டில்ஸ் எடுத்தாங்கப்பா. அப்போ இந்த ஈபி தான், ஈபியும் நாகராஜும். ஈபிங்கிறது வந்து சாரோட பிரதர். அவரு டிக்டாக் இப்போ சொல்லிட்டு பண்ணார் பாருங்க. கணேஷ் சார் சொன்னார், நீ ஆடியோ லான்ச் இதுக்கெல்லாம் வருவியா அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா. அந்த கேள்வி தான், அந்த மாதிரி தான் இருந்தார். படப்படன்னு வந்து போயிட்டாங்க. ஸ்டில் எடுக்கும்போது நான் மட்டுமே நிற்கிறேன். ஆனால் ஸ்டில்லாக போகும்போது என் பக்கத்தில் யோகி பாபு சார் இருக்காரு. என்னங்கடா பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக வந்தாச்சுப்பா, ஷெடியூல் போட்டாங்க. வந்தார் ஈபி. ஷெடியூல் ஆரம்பிக்குதுமா, உங்களுக்கு சம்பளம் இவ்வளோதாம்மா. நாகராஜ், ஏன் இப்படி பண்ணுற, இவ்வளோ நாள் வாங்குற, கொஞ்சம் காசு ஜாஸ்தியாகவே. நம்ம அதுக்கு தான் இருக்கிறோம். நம்ம கேரக்டர் எல்லாம் விட மோட்டிவ் என்னையா கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாது. இல்லைம்மா கரெக்டாக நடந்துக்குவாங்கம்மா. எல்லாம் இந்த புதுசாக வராங்கனாவே திக்குன்னு இருக்கும், எப்போ பேமெண்ட் வருமோ என்ன. ஆனால் அந்த விஷயத்தில் ஈபி வந்து சூப்பர். அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார். குட் மார்னிங்மா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈபி வந்து டிஸப்பியர், ஓடிடுவார். அவர் இருக்கவே மாட்டார். எங்கே ஈபி ஏதாவது கேட்டால், அம்மா ஈபிகிட்ட கேட்கணுமா, கேளுங்கடா, இல்லைம்மா காணம்மா இங்கே, இப்படியே ஓடிடுவார். அதோட பேக்கப் ஆகணுன்னா, அம்மா முடிஞ்சிச்சு கார் சொல்லிட்டேன். அட பாவி, இவ்வளோ நேரம் எங்கேயா போனேன் நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் ஈபி. அவ்வளோ நல்ல ஈபி அவர். ஈபி நான் வேறு வழி இல்லை, படம்லாம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் ஆக போகுது வருஷம். அந்த மாதிரி ஒரு ஈபி. எனக்குன்னு டைரக்டர் வந்து சந்தோஷ்னு ஒரு கோ டைரக்டரை நியமிச்சு விட்டார். அம்மாவை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் தான். அப்படி அவர் வந்தோடனே எப்படிம்மா, நல்லா இருக்கேன்ப்பா, என்னப்பா இன்னைக்கு சீனு, வந்துடும்மா. அதை படிக்கிறதுக்குன்னு விஜய்னு ஒருத்தர் வருவார். அவர் அப்படி படிக்கிறதோடு சிரிக்க கூட மாட்டாங்க. நம்மக்கிட்ட கதை சொல்லும் போது ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே யாருமே சிரிக்க கூட மாட்டேன்றாங்களே, என்னங்கடா இது. டைரக்டர் குட் மார்னிங்மா, அவ்வளோதான். அந்த இது டப்பாக்குள்ளாரே இருப்பார். அடப்பாடி, ஒரு ஜாலியாக ஒரு காமெடி பண்ணுவோம், அது பண்ணுவோம், எதுக்குமே. அப்புறம் டைலாக் வந்து, ஜாக்கி நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், உங்களவுக்கு 2.5 மணி நேரம் கதை சொன்னால் என்ன வருது. நான் ஜாக்கி அம்மாவுக்கு தெரியும், அம்மா சொல்கிறேன் கேள். என்ன கட்டாக பேசுகிறாரு இவர். இதே அம்மா நீங்கள் ஜாக்கி, இது நார்மல். ஜாக்கி அம்மா சொல்கிறேன் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ இப்போ இதுதான் வடிவு கரைச்சி
47 வருஷமா ட்ரைனிங் எடுத்த ஒரு விஷயம். இங்கே புதுசாக வந்து ஜாக்கி நான் சொல்றதுக்கு என்னப்பா பட்டு பட்டுன்னு ஓடிக்கிறாரு. எனக்கு பயமா இருக்கு. நீட் எக்ஸாம் எழுத போன மாதிரி ஆயிட்டேன். ஐயோ கதை சொல்லும் போது ஜாலியாக இருந்தது. இங்கே வந்தா அந்த யோகி பாபு தம்பி வந்தோடனே ஏதோ நல்லா பேசுவாரே மா என்ன பேசுகிறாங்க காதுலேயே உழுது. அவர் மா நீ பண்ணுறது சரியில்லைம்மா. ஐயோ என்னோ சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. விஜய் தம்பி இங்கே வாங்க என்ன டைலாக் 2 பேரும் பேசுகிறோம். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு விஜய்கிட்ட கேட்டுக்கிட்டு ஓ இதை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு யூகத்திலேயே நடித்தேன் இந்த படம். ஓகேங்களா? நடிச்சுட்டு இவர் கூட ஒரு ஸ்டில் எடுத்தேன். அர்ஜுன் தாஸோட ஒரு ஸ்டில் எடுத்துட்டு என் பேத்திக்கிட்டு போய் நான் ஐயோ நீ மட்டும் அர்ஜுன் தாஸோட எடுத்தேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வாய்ஸ். என்னங்கடா இது 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 4ஆம் கிளாஸ் தான் படிக்குது அதுக்குள்ளடா அர்ஜுன் தாஸ் ஊங்குது ஒன்றுமே புரிய. இரு பாப்பா அவர் வில்லன் தான். அவர் அதில் தான்மா வில்லன். இப்போ இதில் ஹீரோ ஆயிட்டாரா? ஐயோ சந்தோஷமா மம்மி அர்ஜுன் தாஸ் ஹீரோ ஆயிட்டார். அடே என்னங்கடா இது நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதுங்க இப்படி அப்படி ஒரு சந்தோஷம். அர்ஜுன் அவர் பேசுறதா அவர் எவ்வளோ அழகான வாய்ஸ். அதில் கொஞ்சம் சத்தமாக பேச விட்டாதானுங்க டைரக்டர் யாரையுமே சத்தமாகவே பேச விட மாட்டார். நம்ம எல்லாரும் போகிறோம் ஸ்கேன் பண்ண என்ன பண்ணுறோம் அது அப்படிலாம் என்னன்னே எனக்கு தெரியல. ஐயோ தெரியாதமா புது பசங்களோட வந்து மாட்டிட்டோம். நமக்கு ஒன்றுமே அர்த்தம் புரிய மாட்டேங்குது. மம்மாங்களே நம்ம கொஞ்சம் சத்தமாக இல்லைம்மா நீங்கள் நார்மலாக பேசுங்க எனக்கு பயமாக இருக்குது. நான் நார்மலாகவே இப்படி தான் பேசுன்னு சொல்லணும் போல் இருக்குது. எல்லாம் மைண்ட் வாய்ஸோட அப்படியே ஆடுங்க. சரி மேக்கப்பாவது இப்போவாது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டுன்னு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் இதுக்காவது போட்டு போகலாம். மேக்கப்பும் கிடையாது. கொஞ்சம் லிப்ஸ்டிக் ஆமாம் அதை மட்டும் அந்த கரெக்ஷன்லாம் மட்டும் சொல்லுவார் டைரக்டர். ஆனால் பேச மாட்டார். ஒரு சந்தோஷமாக சிரிக்க மாட்டார். அப்படியே அவர் லக்னம் அடிச்சு குத்துற மாதிரி இருப்பார். பிரேக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்த விஷயமே எனக்கு அல்சர் தாங்க வந்தது. பிரேக்கே சொல்கிறது கிடையாதுங்க. இவர் பிரேக் சொல்ல மாட்டார். ஆனால் கேமராமேன் பாருங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இப்படி ஒரு டப்பாவில் இப்படி சாப்பிட்டு என்னங்கடா நீங்கள் எங்களுக்கு பிரேக் சொல்ல மாட்டேங்க நீங்கள் இவர் ஏதோ ஒரு மோர் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஆனால் போயிடலண்ணா யோகி பாபு சார் வருவார் எல்லாம் சொல்லிட்டு ஹரிஷ் இந்த டைலாக் இப்படி சொல்கிறேன் கேட்டுக்குவார். இது நல்லா இருக்குண்ணே ஆனால் இது வேணாண்ணா இப்போ இது சொல்லு. ஆஹா நல்லா பழகினவங்களுக்கே இதுன்னா நம்ம இப்போதான் நியூ என்ட்ரி. நம்ம ஒரு கரெக்டும் ஒன்றும் சொல்ல வேணாம். அவர் சொல்கிறாரா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. நானும் அவரை மாதிரியே லகான் அடிச்சு கொடுத்துற மாதிரி சிரிக்கவே மாட்டோம் ஒன்றும். இப்போ ஏறி வரும்போது எப்படி தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணி மேலே கூட்டின்னு வந்தாரோ அதே மாதிரி தான் செட்டில் இப்படியே நிற்பான். யாருன்னா நிற்கட்டும் அதை பற்றியெல்லாம் அவங்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் உடனே அர்ஜுன் மட்டும் வந்து அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா. அது இவர் இல்லைன்னா அந்த பாப்பா இவங்க 2 பேரும் தான் என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் இவங்க யாருமே நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த சஞ்சய் எல்லாம் வந்து என்னை ஓட்டின்னு போகிறது கேரவன் வந்து டாக்டர் என்னப்பா சார்ட்டரி இப்போ தான் ஏன் வந்தேன் இல்லை கூப்பிட்றாரு. ஓகே அவங்க ஓட்டுறதுல அதுக்குள்ளே சந்தோஷ் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு வருவார். அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? இல்லைன்னு சொன்னால் சாப்பிட விட போறியா இப்போ? இல்லை வா நட போகலாம் வா. இப்படி தான் அந்த படம். அங்கேருந்து எனக்கு டேட் கேட்குறதே சந்தோஷ் தான் கேட்பார். அம்மா நம்ம வந்து இதுக்கே அவர் தான் கேட்டு என்னை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது இந்த வாரம் ப்ரமோஷனுக்கு போகணும் அப்படி. அந்த அளவுக்கு பக்கா பிளானிங் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி அவர் சொன்னார் தெரியுங்களா. வீட்டு கணேஷ் சொன்னார்ல சீக்கிரமாகவே என்னை முடிச்சிட்டாங்கன்னு. அந்த மாதிரி தான் எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அது வந்து கேமராமேனால் அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல விடல. ஓகே எனக்கு கேமராமேனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அது உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. அதனால் உங்களுக்கும் ப்ரெஸ்ஸு தானே நமக்கு எப்படி இருந்தாலும் தெரிய வரும். ஓகே அதான் அவரால் உடம்பு சரியில்லை. எப்படி அம்மா வருவாங்களா மாட்டாங்களா? நான் சொல்கிறேன் இந்த டேட்டில் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேங்க. இவங்க ஷூட்டிங்கை முடித்து மறுநாள் காலையில் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு நான் நடித்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே என்னை போட்டு புழிஞ்சாங்கன்னாலும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 2 டைலாக் தான். ஜாக்கி நீ வா
ஹாஸ்பிட்டல்லையா அட்மிட் ஆயிருக்காங்க, இப்போ பார்க்க முடியாது, இந்த மாதிரி தான் டைலாக்கு. இது எனக்கு என்ன வேலை சொல்லுங்க? புரியுற மாதிரியெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. இதெல்லாம் ஈபிக்கும் அந்த நாகராஜுக்கும் தெரியும். அதனால தான் சம்பளத்தை அப்படியே குறைச்சி அப்படி போட்டது. நீ என்ன பெருசாக வந்து பண்ண போகிறேன்றதுக்காக அவங்க 2 பேருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் நடித்தோம். ஆனால் கேமராமேன் சார் பண்ண ஒரு புடிவாதம், பயங்கர புடிவாதம். எனக்கு ஐ லைக் ஒன்லி மை கிராணி எல்லாம் சொல்லுவார். ஐ எம் ஆல்சோ யுவர் கிராணிப்பா ப்ளீஸ் அப்படின்னு. அதை கேட்க மாட்டான். இதை மட்டும் ஐ லைக் கிராணின்னு சொல்லிட்டு அதோட போயிடுமே சார். புடிவாதம், சொன்ன பேச்சையே கேட்காத பையன். இந்த பையன் சீக்கிரமா ஹீரோவா நடிக்கணும் ஒரு படத்துல. அந்த கேமராமேன் வெற்றி செய்யணும் இந்த பையனை. எனக்கு அதுதான் ஆசை. இந்த பையன் சீக்கிரமாவே, அதுவும் தெலுங்கு படத்துல ஹிஸ்டாரிக்கல் பிலிம்ல நடிக்கணும். அப்பதான் நான் வேணாம் வேணாம் சொன்னதெல்லாம் உன் மூக்குக்குள்ள போடுவாங்க. அப்படிதான் வரணும். அந்த மாதிரி ரொம்ப புடிவாதமான பையன். அதை கூட எங்க ஹரிஷ் டைரக்டர் காதலே வாங்க மாட்டார். இந்த மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி பண்றாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன். என்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து பார்க்கும்போது, அம்மா நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணுமா? அது எப்படிங்க? அதுக்கு முன்னாடி சந்தோஷ், சஞ்சய், விஜய் இவங்களெல்லாம் தாண்டி நான் வந்து, நீங்க குட் மார்னிங் சொல்றதோட சரி, அதுக்கப்புறம் அந்த டப்பாக்குள்ள போய் பூந்துடுறீங்க. நான் எங்க இருந்து என்னோட குறைய சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாரும் நல்லதே சொன்னாங்க, நான் சொல்லணும்ல என்னெல்லாம் நடந்தது அங்கன்னு. இவ்வளோ கஷ்டத்துல ஜாலியாவே படம் பண்ணல. பொய் 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 பொய். நாங்கெல்லாம் ஜாலியா நடிச்சோன்னா வந்தவங்க எல்லாம் 2 நாள் நடிச்சிருப்பாங்க. ராதா ரவின்னா ஒரே நாள். அவரு முட்டி ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவங்க ஏத்திட்டாங்கப்பா மேல படிக்கட்டு ஏறி வான். அவர் நிக்கிறாரு. நானு அண்ணே கால் ஆபரேஷன். ஆமா அப்ப சொல்லல இவனுங்க வரணும்னு. நீங்க அண்ணே என்னன்னு அப்படின்னா அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு அவரும் ஜாலியா நடிச்சு கொடுத்துட்டு போனார். அந்த கேரக்டர் ரொம்ப ஜாலியா நடிச்சாரு. அந்த அளவுக்கு தான் ஜாலின்னா அவங்கவுங்களா நினைச்சுக்கணும் இது ஜாலி அப்படின்னு. மற்றபடி ஜாலி எல்லாம் கிடையாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காரு இந்த படத்தை. எல்லாருமே சொன்ன மாதிரி, மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி, ஒரு படிப்பு படிக்கணும்னா இப்போதைக்கு இருக்கிற பிள்ளைங்க விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சதும் ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட இன்டர்ன்ஷிப் போய் படிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அண்ணனும் தம்பியும். அந்த இபி ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி. இந்த இதுனா இபின்னு நினைச்சேன், பயங்கரமான ஆளு. அந்த இபி ஆகட்டும் இவராகட்டும் நிறைய கம்பெனிகளில் ஒர்க் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் அவர் சொன்ன மாதிரி சொன்னார் பாருங்க, எல்லாமே எடிட்டர், இதுதான் எடுக்க போறேன், இவ்வளவுதான் எடுக்க போறேங்கிறது எல்லாமே பக்காவை எடிட் பண்ணி, நானே வரலனாலும் ஷூட்டிங் நடக்கும். அப்படி எடுப்பார் இந்த டைரக்டர். ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். நான் சப்போஸ் டெய்லி பேசிஸ் சம்பளம் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் வாங்கின சம்பளத்தில் பாதி தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா நானே இல்லைன்னாலும் அவர் எடுப்பாருங்க. ஆனா டப்பிங்ல பார்க்கும்போது எல்லாருமே இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இது, என்ன பண்ணியிருக்காங்க இவங்க? நான் இந்த சீன்ல இங்கதானே வந்தேன், எப்படி அங்க? அப்படி எனக்கு டைலாக் டப்பிங் பேசுறதை விட இதெல்லாம் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு பர்சன் வந்து ஹரிஷ் சார். வெரி வெல் ட்ரெயின்டு பர்சன். இது இல்லைங்க, இதை விட நிறைய படங்கள் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் எடுப்பார். அவருடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்க படத்துல பார்ப்பீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி இப்ப வந்து நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். இது முடிஞ்சு போறதுக்குள்ள எல்லாருக்கும் லைனா வரும். என்ன முடிஞ்சிச்சா பிரஸ் மீட்டு, சீக்கிரம் வரலையா, எங்க ஏறிட்டீங்களா, கால் எடுத்தீங்களா கேட்பாங்களா இல்லையா சார்? எனக்கே வரும், நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வரும் பாருங்க இப்ப போனு, அம்மா முடிச்சிட்டியம்மா வாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டென்ஷனுக்கு நடுவுல ஒரு சந்தோஷமான, ஏன்னா நான் கதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் அவ்வளோ அந்த 2.5 மணி நேரம் கதை கேட்டேங்க. எனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகிறவரை ஜானகி, நான் தான் ஜானகி, மங்களபுரம். இதுவே எனக்கு அப்படியே ஊறி போச்சு. மங்களபுரம் ஜானகி, மங்களபுரம் ஜானகி, ஜாக்கி. அப்போ நம்ம என்ன கிறிஸ்டினா இல்லை, ஆனால் ஜாக்கி என் பையன் பேர். இப்படியெல்லாம் இதே நான் ரிப்பீட் பண்ணிட்டு போனேன்னா கதை கேட்ட எனக்கே அப்படி இருக்குன்னா, நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளோட டென்ஷன் எல்லாமே மறந்து அந்த 2 மணி நேரம் சந்தோஷமாக இருப்போம். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இழுத்துன்னு போகணும். இழுத்துன்னு போய் இந்த படத்தை பாருங்க,
முதல்ல படத்தை பார்த்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு கூப்பிட்டு போவோம். ஆனால் அதுலேயும் நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். வாழ்க்கையில் கண்ட மணிக்கு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பணம் இருக்குதுன்னு எடுத்துன்னு போய் போடுறது, அப்புறம் ஐயோ காணமே என் பேங்க்ல இருந்து பணமெல்லாம் போச்சு, இப்படி எல்லாம் அவஸ்தைப்படுறோம் இல்லை சார். கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்கிறேன் சார், கதை முழுக்க சொல்ல. அவர் ஐயோ இந்த அம்மா என்ன கதையெல்லாம் சொல்லுது அப்படின்றாரு. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். அந்த அவேர்னஸை உண்டு பண்ணுறது இந்த படம். நம்ம எதையுமே ஹார்டாக வச்சு கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணு இருக்கிற இடத்துல இவர் காலை வச்சுட்டு கண்ணை நோண்டி அப்புறம் இவர் கண்ணை நோண்டி அங்கே வச்சார், அந்த மாதிரி ஹார்டாக சொல்லாமல் அப்படி மென்மையாக சந்தோஷமாக சிரித்து கான்செப்டை பார்த்து வந்தோடனே என்னெல்லாம் தோணும் அப்படின்னா இதெல்லாம் தோணி ஆனால் ஜாகிரதையாக இருக்கணும்ப்பா பத்தியா இபி பில்லேருந்து என்ன அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்து மாறலும் இருக்குது. இதில் சும்மா கதை ஏதோ எடுத்தோம் நாங்களும் எடுத்தோம் அர்ஜுன் தாஸ் சாரை ஹீரோ ஆக்கிட்டோம் அப்படின்னெல்லாம் இல்லாமல் இதுலேயும் ஒரு மாரல் வச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஹரிஷ் சார். அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நீங்கள் சொன்னதில் ஒரு இம்மி கூட அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த பக்கமும் ஆசையில் அந்த பக்கமும் ஆசையில் கரெக்டாக எடுத்துட்டீங்க. அதுதான் சொல்கிறேனே, நானே இல்லைனாலும் படம் எடுப்பீங்க, ஷூட்டிங் எடுத்துருந்தீங்கன்னு. அந்த மாதிரி அவ்வளோ பக்காவாக எடுத்திருக்கீங்க. சாங்ஸில் மியூசிக்கில் எனக்கு வந்து ஏமாறாது ஏமாத்த அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். மாஸ்டர் கூட சொன்னார் பாருங்க, எனக்கு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பாட்டு கிடைச்சிருக்கு. எவ்வளோ வருஷம் கழிச்சு இல்லைன்னா எவடி அங்கங்க இப்படித்தானே பேசியிருப்பேன் நான். அது இல்லாமல் இப்போதான் ஏதோ என்னைய வந்து ஒரு டெஸ்ட் பிட் எடுத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். எனக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த காலமாக இருந்தால் ஒளிமொழியில் நான் வருவேன் ஏன்னா பாட்டில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எல்லாம் வந்துடுவாங்க யூடியூப்ல பார்த்த உடனே எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, நீங்கள் பாடி இருக்கீங்க ஏதோ நானே பாடின மாதிரி கேட்பாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஏன்னா அந்த ஒரு சாங் தான் நடித்தேன், வேற சாங்லெல்லாம் இல்லை. நல்ல வேலை அந்த குத்து பாட்டுலலாம் பாவம் அந்த பாப்பா டான்ஸ் ஆடிடுச்சு. நம்மளை விட்டுருந்தா நான் திருன்னு முடிச்சுனே இருந்திருப்பேன் நான். இவங்க தான் ஜாலியாக படம் எடுக்க மாட்டாங்க சார். அவங்ககிட்ட நான் எப்படி போய் சொல்றது, நான் ஜாலியாக இருக்கணும், நான் போறேன்னு சொன்னால் விடுவாரா என்ன? அதனால அந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வெல் பிளான்டு சார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இதை கொடுத்தீங்கன்னா கூட ஆர்ட் டைரக்டர் அங்கே தானே உட்காந்துருக்காரு, அவரை கூப்பிட்டு இதுல பாதியை கட் பண்ணி மேங்களூர் எடு, இதுல பாதியை கட் பண்ணி சென்னை எடு, இதுலயே ஒரு டப்பால உட்கார வச்சு நான் ஃப்ளைட்ல போற மாதிரி எடுக்கிறாங்க சார். எனக்கு நான் நிஜமா சொல்றேங்க, அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு 47 வருஷமா சினிமாவில் இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரே ஒரு சேர்ல உட்காந்து நான் ஃப்ளைட்ல போனேன் சார். நான் டப்பிங்ல பாக்குறேன், உண்மையிலேயே ஃப்ளைட் மாதிரி தான் இருக்குது. அடக்கடவுளை இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதே மாதிரி கெட்டப்பெல்லாம் வேற சேஞ்சா அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்கில் போய் மாட்டுவேன் நான். அந்த கெட்டப்பு எனக்கு தானே கொடுக்கணும், அவரு அந்த கெட்டப் கொடுத்துருக்காரு. அந்த அம்மா கூப்பிடாம இருந்தா சரி, என்ன எங்க கூப்பிட போதும் தெரியல. ஏன்னா நான் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு வம்புல மாட்டுவேன். இந்த படத்துல இப்படி நான் சொல்லிடுவேன், எனக்கு இல்லைங்க அவருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை காட்டி விட்டுருவேன். அவ்வளோ நல்லா அழகா செட்டா போட்டு அந்த காஸ்டியூம் டிசைனர் பாப்பா வந்து சொல்லிச்சு பார்த்தீங்களா, நான் நிறைய ட்ரெஸ் கொடுத்தேன்னு. ஒரே ட்ரெஸ் 6 வாங்கியிருந்தோம். அது எங்க இருந்து டிராவல் ஆகுது தெரியுங்களா? இங்க சென்னையை விட்டு மங்களபுரத்தை விட்டு நாங்க மேங்களூர் போய் மேங்களூர்ல ஒரு நிறைய கதை சொல்றோம், ஹோட்டல்லாம் நடத்தி திருப்பி மேங்களூர்ல இருந்து வர்ற வரலும் 6 புடவைங்க, ஒரு செட்டும் இல்லை கண்ணு, 6 புடவை 6 ஜாக்கெட்டு. அது அந்த மாதிரி தான் நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாப்பா. பாவம் அந்த பிரச்சனை இல்லை, அவரை உலுக்கி எடுத்துட்டோம் நம்ம, அந்த அளவுக்கு இருக்கும் செட்டு. நீங்களும் வந்து இந்த டிஓபியோட சேர்ந்து என்னை பழி வாங்கினீங்க, அது மட்டும்தான் என்னால் இன்னவரையும் ஒன்றும் சொல்லிக்கவே முடியல. அந்த மாதிரி இனிமே ஃப்யூச்சரில் போனீங்கன்னா என்ன மாதிரி வயசான ஆர்டிஸ்ட் வராங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு பண்ணி கன்சிடர் பண்ணுங்க. அதை தான் நான் இந்த ஃபங்க்ஷனில் உங்ககிட்ட ரிக்வெஸ்டாக வைக்கிறேன் நான். மற்றபடி சாங்குக்கு நீங்கள் எழுதுனீங்க, அவர் டான்ஸ் பண்ணிட்டாரு, நீங்கள் மியூசிக் போட்டீங்க, அவர் செட்டு எல்லாம் பண்ணிட்டாரு. எல்லாத்த விட
எனக்கு வந்து டைரக்டர்கிட்ட இப்போ பேச வருவார்ல டைரக்டர், அப்போ டைரக்டர் எனக்கு சொல்லணும், அவர் யோசித்த ஆர்டிஸ்ட்டை விட நான் நல்லா, சும்மாலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லம்மா, ஓரளவுக்கு ஒரு 90% பண்ணியிருக்கீங்க. அந்த அம்மா நடிச்சிருந்தா அந்த 100% நல்லா இருந்திருக்கும்ன்றத உண்மையை சொல்லணும். அந்த அம்மா பேரை சொல்லவே வேணாம். ஓகே, அது எனக்கு உங்களுக்கு அந்த இபி இந்த நாகராஜுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த உண்மையை சொல்லுங்கள். எனக்கு இருக்கும் இல்லை சார், என்னதான் எக்ஸாம் எழுதினாலும் இந்த மாதிரி தான். சின்ன மருமகள்னு ஒரு படத்தில் சிவாஜி சாரும் நானும் நடிச்சிட்டு இருக்கோம். தெலுங்கு படம் ரீமேக் எடுக்கிறாங்க. அதில் வந்து எப்போ பார்த்தாலும் டைரக்டர் வந்து మీరు రాజసులోచనలాగా చేయలేదు இதே சொல்லியிருப்பாரு. ராஜசுலோச்சனா அம்மா பண்ணல, ராஜசுலோச்சனா. எனக்கும் வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்பா, சிவாஜி சார்கிட்ட போய் சொன்னேன், அப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன். ஏத்தா? இல்லை அவர் ராஜசுலோச்சனா மாதிரி நான் நடிக்கலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் அவங்களே போட்டுக்கணும். அந்த மாதிரி இந்த டைரக்டர் சொல்லலை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அந்த டைரக்டர் மாதிரி இருக்க, அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணனா அதை மட்டும் சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த தீபத்தை அணையாத தீபமாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தூண்டி விட இது பிரைட்டாக எரியும். ஓகே, நன்றி, வணக்கம். இப்போ அந்த 4 பேர் வந்து பேச போகிறாங்க. ஸோ 5ஆவதா ஒருத்தர் இருக்கார், அகிலன். நிறைய படங்கள்ல அவரை நம்ம சைல்டு ஆர்டிஸ்டா நம்ம பார்த்திருப்போம், கோட் மாதிரியான படங்கள்ல. இந்த படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஜீவா அப்படின்ற பேர்ல. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும் அவரை சுத்தி தான் படம் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சது. அகிலன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அகிலன். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஹரிஷ் அங்கிள் அண்ட் ஃபார் எவ்ரி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ தம்பி கம்மியாக பேசியிருக்கலாம், எல்லாருக்குமே பிடிச்ச, குறிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச இமான் அண்ணாச்சி அவர்களை பேச அழைக்கிறேன். ஸோ இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்றது படம் பார்த்தவங்க சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து ரொம்ப சூஸியான படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சமீபமாக. அதில் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம் சார். ப்ளீஸ். அன்புள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். கான் சிட்டி படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேங்கிறத விட அந்த கேரக்டருடைய அன்பான நன்றிகள். ஏன்னா இப்போ அந்த படத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி தான், நம்ம கணேசன் எல்லாம் சொல்லிட்டு போன மாதிரி நம்ம தம்பி கேமராமேன் தம்பிலாம் அந்த பிகினிங்கில் தான் வருவாப்பில் சொன்னாப்பில். அப்போ நான் இறங்கும்போது அப்படி உள்ளே இறங்கி போகும்போது எனக்கு ஒரு சின்ன நான் ஒரு நம்ம ஷூட்டிங் வந்திருக்கோமோ சொன்னாப்பில் ஏதோ காலேஜுக்கு வந்து இருக்கு, எல்லாம் யங்ஸ்டராக அப்படி போயிட்டே இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் கொஞ்சம் அப்படி முடியலாம் கொஞ்சம் நிறைச்சால் தான் நான் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். அதில் அப்படியே பார்க்கும்போது அப்புறம் டேரக்டர் கேட்டேன், தெரியுமா இது கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிருக்கேன். இல்லை என்ன செய்யல, இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கதை எழுதும்போதே உங்களை வச்சு தான் எழுதுனேன் அப்படின்னாரு. அதற்கு மீண்டும் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. அப்புறம் ஹீரோ சார், அந்த படம் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் சாருக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் சார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதில் அவர் கூட நான் நடிக்கும்போது அது கதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஆமாம் பல கேரக்டரில் வருவார் கண்ணன். அதில் ஒன்று அவருக்கு அந்த மேக்கப்புக்கு பல மணி நேரங்கள் எடுத்துச்சு. அதில் அவ்வளோ பொறுமையாக, அவ்வளவு ரொம்ப பொறுமையாக இருந்து அந்த கேரக்டர் நடிக்கும்போது எனக்கு ஆச்சரியம், அவர் அண்ணன் கூட தான் நடிக்குமா வேறு யாரும் கூட நடிக்குமாங்கிற அளவுக்கு அந்த கெட்டப்பு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக மக்கள் மனசில் அது நிற்கும். தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றி படங்கள் உங்களுக்கு தேடி வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அன்பு சகோதரி அம்மா வடிவகரசி அம்மா, அவங்க வந்தோடனே சொல்லிட்டாங்க, யார் அண்ணாச்சியோட தம்பியா அப்படின்னு சொல்லி வந்தோடனே கேட்டாங்க. இல்லைம்மா ஒரு படத்துக்கு மீசை எடுத்து விட்டேன் அப்படின்னு. ஏன் நல்லா இருக்க, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. அவளை அம்மாவுக்கு என்னுடைய நன்றி, ஹீரோயினுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாபு வணக்கம்,
பரவாயில்ல, ஆடியோ லஞ்சுக்குள்ள வரீங்களா, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வாழ்த்துக்கள். மற்றபடி அண்ணன் எல்லாருக்குமே, நம்ம அண்ணன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம டான்ஸ் மாஸ்டர் பின்னாடி போய் உட்காந்துருந்தீங்களே, முன்னாடி வந்து உட்காரலாம்ல. அப்புறம் நான் தான் முன்னாடி உட்கார வச்சுருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். பவர் ஆஃப் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பவரில் கை வச்சுருக்கீங்க, அப்படி தானே? பவரில் கை வச்சது காரணம் நீங்கள் தான் போல் இருக்கு இல்லையா? அப்போ இப்போ எங்கே பார்த்தாலும் பவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் பவர்ஃபுல்லான ஒரு படம், பவரான நேரத்தில், பவர் கட் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வர்றது பவர்ஃபுல்லான ஒரு வெற்றி நமக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா இங்கே பேசின போதுமா, நீங்கள் கவனிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ்க்கு, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் நல்ல நண்பராகிட்டாப்புல, கண்டினியூவாக படம் பண்ணும்போது இதுவும் படத்தில் ஹீரோனி கூட வேணாம், அவர் யோகி பாபு இருந்தால் போதும் எல்லாத்தையும் சொல்லிருங்க. ரொம்ப நன்றி. அவர் எங்கள் வீட்டு கணேசன் எங்கே போயிட்டார்? வெளியே போயிட்டாரா? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வீட்டு கணேசன் சொன்ன மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் தான் அது. ஏன்னா வீட்டுக்கு வேணால் மட்டும்தான் தெரியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு தம்மாக இருக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் தம் பிடிக்க முடியும். அதனால் அவர் தைரியமாக சொல்லிட்டு போயிட்டார். ஹரிஷை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் நடந்ததை பற்றி தான் எல்லாருமே சொல்லிங்க. ஹரிஷை பற்றி எனக்கு முதல்ல எப்பயோ தெரியும். இப்போ பாதி படமாடா, அவன் அங்கேருந்தே செட்டில் தான் பேச சொல்லுவான். அவங்க கூட இருப்பேன். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணாப்புல. இந்த படத்தில் வந்து எனக்கு கதை சொன்னேன். என்னோடய ஆஃபீஸில் வந்து கதை சொன்னாப்புல. சொல்லும்போது நான் சொன்ன முதல் வார்த்தை ஹரிஷுக்கு வந்து, ஹரிஷ் நீ இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ டைரக்டர் ஆகணுன்றாங்க. கரெக்டாக டூரிஸ்ட் ஃபேமிலியாக அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே டைரக்டர் ஆகிடுங்கன்னு சொல்லுவேன். அதை சப்போர்ட் பண்ணுவேன். அது வந்து நான் ஹரிஷ் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி உன்னை வந்து இவ்வளோ பாராட்டுறாங்க எல்லாரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்னை நிறைய படங்கள், நீ பெரிய பெரிய படங்கள் பண்ண ஹரிஷ். இது மட்டும் இல்லை, பெரிய ஹீரோங்களுக்கும் நீங்கள் கதை பண்ணு, அங்கே விட்டுறாது, ஓரமாடி கூப்பிட்டுப்போம். என்னையா அர்ஜுன் தாஸுக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவித்தேன். அர்ஜுன், உங்களோட ஸ்டைல், உங்களோட விஷயம், நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்கோம் உங்களை பற்றி. நான் அர்ஜுன் தாஸோட தான் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது நம்ம கடைசி வரலும் போகலாம். திரைக்கு முன்னாடி இருக்கிறது பெருசு இல்லை, திரை தான் நம்மளுக்கு தெய்வம், அதை மதித்து நம்ம போவோம். ரொம்ப சந்தோஷம். வடிவரிசம்மா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர், அவங்க சொன்ன சில விஷயங்கள் உண்மை தான். ஹரிஷ் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக தான் பண்ணுவான். டீ சாப்பிடலாமா பண்ணுவாங்க. டீன்னா இப்போ 2 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிற்பாங்க, ஷார்ட் ரெடி அப்படின்னு, கப்பு வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு. அவன் முடிக்கணும், அவனுக்கு பிரச்சனை அவ்வளோ இருக்குது. ஒரு சாண்ட்ரோல்டு நம்ம ஆல்ரெடி இது பண்ணோம், நம்ம லக்கிமேன் பண்ணோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்தேன். விஜய், சதா, எல்லாருக்கும், மோகன், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவித்தேன். அனபேன் உங்களுக்கும், டேய் ஷாருக் கான் அந்த லுக்கில் இருக்கிறான் பாக்ஸி, உனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பேசணும்னா பெல் அடிச்சுன்னே இருக்காங்க, ஸ்கூல் பெல் மாதிரி. எனக்கு நான் 6:30 மணிக்கு அங்கே ஷூட்டிங் நடக்கும் டி நகருக்குள்ள. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி அடைய நான் முருகப்பெருமான வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப லேட் ஆச்சுன்னு தெரியும், பட் தேங்க்யூ. குயிக்காக முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். வேறு என்னென்ன சொல்லணுமோ அதை நேரில் சொல்லிக்கிறவங்க எல்லார்ட்டையும். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஹரிஷ். நிறைய சொல்லணும்னு இருந்தது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டைம் ஆச்சு. தேங்க்யூ. ஐ வாண்ட் டு வின் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஸ்மார்ட்டாக, கன்விக்ஷனோட, அந்த அஷூரன்ஸோட இந்த படத்தை ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் பிளான் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ டு ஆல் தி ப்ரொடியூசர்ஸ். இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி சிட்டி ஃபுல்லாக பேனர்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிக் தேங்க்யூ அஹிம்சா ஃபிலிம்ஸ்க்கு ஆல்சோ, பெரிய ரிலீஸ்க்கு, டெல்டா ஸ்டுடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ரிலேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். இது வடுகர் சினிமாவோட பெர்ஃபார்மன்ஸ், யோகி பாபு சாரோட பெர்ஃபார்மன்ஸ், விடிவி கணேஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆனபனோட பெர்ஃபார்மன்ஸ்,
Akhiloda performance and all the other actors' performance and Sean Ayer's wonderful music. Kaga padam paarenga, emotion irukku, humor irukku, adla romba alagana kadai irukku and unga ellarkume indha padam romba pidikum nambren. நம்பி தியேட்டருக்கு வரலாம், நம்பி வாங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ வெரி மச். சாரி உங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு தெரியும். ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்கள் எல்லாரும் பற்றியும். பட் வெரி வெரி ஹாப்பி உங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதில். நிறைய சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. பிக் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ், விஜய் எல்லார்ட்டையும் இண்டிவிஜுவலாக தேங்க்யூ சொல்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஏன்னா இன்னும் ஹரிஷும் பேசணும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சாரி ஃபார் த டிலே. தேங்க்யூ ஆல்சோ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் பேச ட்ரை பண்ண போகிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மீடியாவுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்தில்ல. எனக்கு இது என்னோடய செகண்ட் தமிழ் சினிமா. ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கொட்டக்காளி. மீனா தான் நான் இங்கே வந்திருக்கேன். யூ கேவ் மீ ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். மீனாவுக்கு ரொம்ப நல்லா you gave me a lot of good words for my performance. இது மீனாவோட ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஒரு ஸ்பேஸில் நிற்கிற ஒரு கேரக்டர் தான். எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஹரிஷ் வரும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். எப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணோம், இது வரைக்கும் இந்த ஸ்பேஸில் நான் பெர்ஃபார்ம் பண்ணல. ரொம்ப ஸ்கேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தேன். முன்னாடியும் நிறைய கமர்ஷியல் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் கேட்டேன். ஆனால் எனக்கும் அது எப்படி நான் அதில் ப்ளேஸ் பண்ண போகும், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. பட் ஹரிஷ் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான, மேம் நீங்கள் ஏதாவது பண்ணோம், அது நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லி he gave me so much of confidence and strength to do this character. And one thing about Harish that I absolutely love is the conviction he has as a director. அவங்க யார் என்ன டவுட் சொன்னாலும், படத்துக்காக ஷூட் ஆர் என்ன வேணாலும், ஆக்டர்ஸ் எனி இஷ்யூஸ் இந்த செட், ஹரிஷை ஃபேஸ் பார்க்கும்போது பண்ணலாம் மேம், நம்ம பண்ணலாம் அப்படி தான் சொல்லியிருக்கோம். And that is his pure conviction for the craft, for the cinema that he loves. அதுக்காக thank you Harish for your support and for believing in everything about this cinema. You are the biggest pillar for Con City. எல்லா இடத்துலையும் நம்ம இந்த படத்தை பற்றி பேசும்போது டைரக்டரோட தேங்க்ஸ் சொல்லுவோம், ப்ரொடக்ஷனோட தேங்க்ஸ் சொல்லுவோம். அது that is how we've been practicing. But here எனக்கு ஹரிஷோட தேங்க்ஸ் சொல்லும்போது, ப்ரொடக்ஷனோட தேங்க்ஸ் சொல்லும்போது ரொம்ப ஆனஸ்டாக டிசர்விங் ஆன ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் அது. என்னென்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை இந்த 26 ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நாட் ஜஸ்ட் they didn't just push it across. அவங்க என்ன பெஸ்ட் பண்ண முடியும், என்ன பெஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியும், பேனர்ஸ், என்ன சாங்ஸ், மியூசிக், ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி படம் பிளேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆல் மை co-actors, Arjun Das, he has been a delight to work with. We've been trying to work together for a few films. இதுதான் full-fledged வந்திருக்கேன். As an actor, he's brilliant, നിങ്ങൾക്ക് எல்லாருக்கும் தெரியும். As a human being also, he is incredibly kind and humble. அவங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணதும் அவ்வளோ ஹம்பிளான ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பரிகரிசி மேம், யூ ஆர் அ லெஜெண்ட். உங்கள் கூட ஒர்க் பண்ணது it was such a dream for me. என்னன்னா எனக்கு சீனியர்ஸ் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ எம் ஆல்வேஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அவங்க எவ்வளோ வருஷமாக சினிமா பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது, சினிமாவோட ஹார்ட்ஷிப் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக என்கிட்ட பேசி ரொம்ப ஜெனுவினாக ஸ்டோரி ஷேர் பண்ணி ஷி ஸ்பெண்ட் டைம் வித் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கு. லைக் நான் டயலாக் பேசும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 days ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். என்னென்னா தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வரமாட்டேன், அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் நான் இருந்தேன். அப்போ ஹரிஷ் வரும்போது ஹரிஷோட ஸ்பீட் இஸ் இன்க்ரெடிபிளி ஃபாஸ்ட். ஹரிஷ் என்ன பேசினாலும் எனக்கு ஃபுல்லாக தெரிய மாட்டேன். ஸோ வென் ஹி கேம் அண்ட் டோல்ட் மீ த டயலாக்ஸ்,
I thought it's because எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது இருக்கனால I don't understand it. Then I look at Vargarisi ma'am and she's like எனக்கும் புரியல அந்த மாதிரி சொல்லும். But she was a delight. She helped me so much. Thank you ma'am. Yogi Babu sir, I think he increased my lifespan by 10 years by just making me laugh. எனக்கு மட்டும் இல்லை எல்லாரும் எல்லா சீன்லும் இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு பெர்ஃபார்ம் இன் த பெஸ்ட் வே பாசிபிள். என்னன்னா ஒரு டைலாக் பேசி திரும்பும்போது அவங்க ஏதாவது கவுண்டர் சொல்லும், எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கும். பிஹைண்ட் கேமரா ஆன் ஸ்க்ரீன் we are all laughing. So he is a fantastic person, fantastic performer. Akhilan, he's my first on-screen son and he's been a sweetheart and also he's also very seasoned. அவங்க சின்ன பையனாக இருந்தாலும் கேமரா தெரியும், டைரெக்ஷன் கியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஹீஸ் அ பிரில்லியன்ட் பாய். அண்ட் Foxy, it's been so much fun working with you. Again, like everybody said, I'm seeing you wearing a full pant, which is fun to see. Thank you for being so kind and patient. எல்லாரும் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாரும் என் டீமும் everybody's been so supportive. Sean sir, உங்கள் மியூசிக், this is the first film that I danced. இது என்னோட முதல் டான்ஸ். அதுக்கு மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர் பெரிய தேங்க்ஸ். என்னை ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் டூயிங் இட். ஷான் சர்ஸ் மியூசிக் ஜஸ்ட் மேட் இட் இன்க்ரெடிபிளி wonderful as an experience. So I hope நீங்கள் எல்லாரும் தியேட்டர் போய் இந்த படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. Thank you so much. Thank you for coming here also. Thank you. டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்ட்டு சொன்னாங்க. ரொம்ப குவிக்காக முடிச்சிடுறேன் நான். ஆக்சுவலி எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட்டை நம்பி தான் நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஒன்று பண்ணணுன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து குணா ப்ரோ போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோ சில்வர் ட்ரீ ஸ்டுடியோஸ். இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த பவர் ஆஃப் பிக்சர்ஸ் அண்ட் ஹரிஷ் துரைராஜோ கான்செப்டியோ இந்த ஃபிலிமோ இல்லவே இல்லை. இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூடவே இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் முடியாது. அண்ட் நான் கடவுள்கிட்ட ரெகுலராக எப்போவுமே வேண்ட ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு தெரியும் சினிமாவில் நிறைய இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நான் வேண்ட ஒரே விஷயம் லைஃப் லாங் எப்போவுமே இவங்க கூட ரொம்ப ஜாலியாகவே என்னாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிடணுன்றதை நான் வேண்டிகிட்டே இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் போஸ்ட் ஆஃபீஸ் குணா ப்ரோ அண்ட் சில்வர் ட்ரீ விஜய் ப்ரோ. அண்ட் ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் நான் தேங்க் பண்ணிடுறேன். ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். Magesh bro, MRP Entertainment and Soundarya Rajinikanth ma'am for unconditional support, and Manikandan sir BTG and Benny Jenny and my uncle and auntie and my co-producers Mali and Mani Sidhu Nair bro. ஒரே நரேஷன் தான். இம்மீடியட்டாக சொன்னார், நெக்ஸ்ட் டே காசை போட்டார். சரிங்களா? அண்ட் அருண் அண்ணா சும்மா வந்தார், மீட் பண்ணலான்னு வந்தார். உடனே பார்த்தீங்கன்னா நான் ஆன் போர்டுன்ட்டு போயிட்டாரு. சரிங்களா? இப்போ வரைக்கும் ஒரு டவுட் கூட கேட்கல, எதுவுமே கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு என் மேலே பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்துடைய இன்னொரு கோ ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோ தான். நான் வந்து படம் மட்டும் செட் பண்ணலடா, நான் வந்து கோ ப்ரொடியூசராகவும் இருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசும் போட்டு இப்போ வரைக்கும் கூடவே இருக்காரு. பட் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் மை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் ராஜ் பிரதர் டி சீரிஸ் ஃபார் த ஆடியோ ரைட்ஸ் அண்ட் வித்துஸ் பிரதர் எல்லா படத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. எப்போவுமே கண்டிப்பாக இந்த படத்துக்கும் பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் டெல்டா ஸ்டுடியோஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அண்ட் ஐயப்பன் சாருக்கும் டிஆர்எஸ் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு என்னை விட அவர் வந்து படத்துக்கு மேலே மிகப்பெரிய கான்ஃபிடண்டாக இருக்காரு. எப்போவுமே டெய்லி கால் பண்ணிட்டே இருக்காரு, நான் மறந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற லெவலில் இருக்காரு. எனக்கே பயமாக இருக்குது அவர் சொல்கிறது. ஒரு டைம் டெய்லி கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காரு. ரொம்ப நன்றி. அண்ட் சீஃப் டெக்னீஷியன் எல்லாரையும் பற்றியும் நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேன். ஃபாக்ஸி பற்றி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரைட்டப்பே போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அருள் ப்ரோ ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அண்ட் கண்டிப்பாக இந்த சீஃப் டெக்னீஷியன்ஸாக ஃபாக்ஸி டிஓபி அண்ட் எடிட்டர் அருள் மோசஸ் அண்ட் ராஜ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் அண்ட் நவா, அப்புறம் கொரியோகிராஃபர் சந்தோஷ் அண்ட் ஆக்ஷன் டைரக்டர் சந்தோஷ். இவங்க இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக 55 டேஸில் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 100 கால் ஷீட் பண்ணோம். இது சத்தியமாக சாத்தியமே இல்லை. அண்ட் ரியலி ஐ வாண்டட் டு தேங்க் மை சீஃப் டெக்னீஷியன்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த ஃபிலிம் கண்டிப்பாக பெரிய கோர் டீமாக அவங்க தான் இருந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன்ராஜ் அண்ணா
மோகன்ராஜ் அண்ணா வந்து எப்பவுமே என்னோட மாரல் சப்போர்ட். அவர் வந்து நாட் ஓன்லி லிரிசிஸ்ட், கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே ரைட்டரும் ஆவார். எந்த படத்தை பற்றி சூப்பராக சொல்லுவார். ஒரு விஷயத்தை படத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது. அப்புறம் மோகன்ராஜ் அண்ணனும் சாண்டோடன் சாரும் இருந்த படம் பார்த்தீங்கன்னா காம்போவாக இட்ஸ் காம்போ நெவர் ஃபெயில்ஸ்ன்ற மாதிரி எனக்கும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 7 பாட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பாட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் 4 பாட்டு இருக்குது, ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. அது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். சாண்டோடன் சாரை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு ரியலி ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட். நான் பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய ஆனஸ்டான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சாண்டோடன் சார் தான். எனக்கு அவர் வந்து கிடச்சது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எப்போ நான் ஸ்டூடியோக்கு போனானோ, எவ்வளோ பிரச்சனை போனானோ, அவரை பார்த்தா நான் அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுவேன். அவர்கிட்ட நான் எதை பற்றி வேணால் பேசலாம், அவர் பற்றி பாலிடிக்ஸ் பேசலாம், என்ன வேணால் பேசலாம். எதை பேசினாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சாங் கம்போசிஷன் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பண்ணிப்போனால் பேசுறது மட்டும் 8 மணி நேரம். அதை நாங்கள் வீலாக் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கம்மிங் டு ஆக்டர்ஸ், casting and Sandolan sir, thank you for being my side and I wanted to be travel with you for long and thank you so much sir. And casting Lallu brother and கண்டிப்பா எல்லார பத்தியும் டீடைலா பேசணும்னு வந்தேன். ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், யாரும் என்ன சொல்லக்கூடாதுன்ட்டு. கல்கி ராஜா, ரகு ப்ரோ, தீபா வெங்கட் மேம், பரத்ராஜ் ரங்கன் சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ராதா ரவி சார், ரமேஷ் திலக் அண்ணா, மதன் தக்ஷணமூர்த்தி சார், இமான் அனாச்சி சார், அருள்தாஸ் சார், விடிவி கணேஷ் சார் வந்து ஸ்கோர் அல்டிமேட் பண்ணியிருக்காரு. வடிகரசி அம்மா, நான் உண்மையாக சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து அவங்கள நான் நினச்ச ஒரு பர்சனை கேஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. பட் இது அதை விட இன்னும் சூப்பராகவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் சொல்லலை, படம் பார்த்த எல்லாருமே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் வடிகரசி அம்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான். மேம் நான் சொல்லணுன்ட்டு இல்லை மேம், 26 படம் ரிலீஸ் ஆனோன்னா உங்களுக்கே கண்டிப்பாக எல்லோரும் கால் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை நான் நம்புகிறேன். சரிங்களா? எனக்கு நீங்கள் என் படத்தில் இருந்து எனக்கு ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம். அண்ட் அனபன் மேம் ஃபார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு நீங்கள் இந்த படத்தில் இருந்து பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய சொல்கிறேன். அண்ட் யோகி பாபு அண்ணா பற்றி மட்டும் நான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் யோகி பாபு அண்ணா எனக்கு பெரிய டேட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தெரியும், அவர் இன்னைக்கு டேட்டில் பெரிய சேலரி வாங்குறாரு. பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அவர் வாங்கின சம்பளத்தை விட 50% தான் எனக்காக படம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் எப்பவுமே ஒரே வார்த்தை சொல்லுவார், ஹரிஷ் நீ படம் பண்ணணும். கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் மீட் பண்ணும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பார். இப்போ வரையும் அவர் சொல்லிட்டே இருப்பார். ஸோ எனக்கு யோகி பாபு அண்ணான்றது ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். யோகி பாபு அண்ணா இல்லைன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது அந்த அவர் வந்து ஒரு காமெடியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்களை அழுவ வைப்பார், சிரிக்க வைப்பார், சிந்திக்க வைப்பார், எல்லாமே பண்ணுவார். சரிங்களா? ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் பர்சனலி யோகி பாபு சார். அண்ட் இது எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து அர்ஜுன் தாஸ் சார் தான். அர்ஜுன் தாஸ் சார் வந்து ஓகே சொல்லலாம்னா இந்த படம் இல்லவே இல்லை. அண்ட் ஐ ரியலி வாண்டட் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் அவர். கண்டிப்பாக அர்ஜுன் சார் ரொம்ப நன்றி. அண்ட் வெரி பங்க்சுவல் அண்ட் பயங்கர ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் மூலிமா கண்டிப்பாக அவர் உங்களை என்டர்டெயின் பண்ணுவாருன்றதை நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ அம்மா, அப்பா, தம்பி, அண்ணா, அண்ணி, பென்னி, சென்னி, அங்கிள் அண்ட் ஆண்டி. தேங்க்ஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஃபைனலாக தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப் திவி. பிஃபோர் மேரேஜ் ஒரு 7 years லவ். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு சாதாரண ஒரு 10,000 சேலரி வாங்குற ஒரு சாதாரண ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஸோ கண்டிப்பாக நீ எல்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஷன் அண்ட் ஃபேமிலி அண்ட் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னப்ப, ஏன் அவன் மட்டும் தான் ஏர்னிங் பண்ணணுமா, நான் ஏர்ன் பண்ணி அவனை பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2020 மேரேஜ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 years என்னை மட்டும் அவள் ஐடியில் ஒர்க் பண்ணி இப்போ வரைக்கும் அவள் தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ட் சாரி, எதுவுமே பண்ணதில்லை. ஐ திங்க் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் ஐ ஹோப் எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சீக்கிரம் அவசர அவசரம் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சாரி, டைம் லேட்டான